3 புத்தகங்கள் எழுதி அவருடைய கைவண்ணங்களால் எழுதிய 3 நூல்களை இந்த நிகழ்ச்சியில் வெளியிட இருக்கிறார்கள். முதலாக அவர்களை முதலில் ஐயா திரு சி அன்னப்படி MA BL அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி வரும்படி மும்பை பொறுப்பாளர் திமுக பொறுப்பாளரும் கடுமையான உழைப்பாளியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்ப்பதிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு மும்பை மாநகரிலே கடுமையான உழைப்புக்கு சொந்தக்காரர் ஐயா திரு மா சேதுராஜ் அவர்களை தலைமையேற்று தரும்படி மிகவும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக ஐயா ஜேம்ஸ் தேவதாசன் அவர்களை மேடைக்கலைகிறேன். ஐயா ஜே ரவிக்குமார் கிருஷ்ணபன் ஜி அவர்களை மேடைக்கலைகிறேன். ஐயா அன்பழகன் பொக்கா அவர்களை மேடைக்கலைகிறேன். ஐயா இறை ராசேந்திரன் அவர்களை மேடைக்கலைகிறேன். கவிஞர் ராஜை இளவன் அவர்களை மேடைக்கலைகிறேன். ஐயா தமிழ் புலவர் வாரா தமிழ் நேசன் அவர்களை மேடைக்கலைகிறேன். மும்பை திராவிட கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் பே கணேசன் அவர்களை மேடைக்கலைகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை வழங்க இருக்கக்கூடிய சகோதரர் மாறன் ஆரியசங்கன் அவர்களை மேடைக்கலைகிறேன். இப்பொழுது முறையாக இந்த நிகழ்ச்சி நடைபெறும். வரவேற்புரை ஆற்ற சகோதரர் மாறன் ஆரியசங்கன் அவர்களை மேடைக்கலைகிறேன். இப்பொழுது மாறன் ஆரியசங்கன் அவர்கள் வரவேற்புரை ஆற்றுவார்கள். மும்பை கலைஞர் தமிழ் சங்கத்தின் 5ஆம் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்பு மகிழ்வுடன் அருமை சகோதரர் ஐயா அன்னக்கொடி அவர்கள் எழுதிய 3 புத்தகங்களை வெளியிட விருதுநகர் தெற்கு மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளரும் சிறந்த எழுத்தாளரும் தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் அண்ணன் அன்னக்கொடி அவர்களை வருக வருக என வரவேற்று உங்கள் அனைவரையும் சில பேர் விட்டிருக்கோம், மன்னிக்கவும். மேடையில் அமர்ந்திருக்கும் கூட்டத்தில் அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இருகரம் குப்பி வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழாய் வாழ்ந்து தமிழ் நலனுக்காக வாழ்ந்து தமிழ் இனத்திற்காக வாழ்ந்து மறைந்தும் மறையாது நமது உள்ளத்தில் நீங்கா இடம் வைக்கின்ற தமிழினத்தின் ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அவர்களின் பெயரால் மும்பையில் நிறுவப்பட்ட கலைஞர் தமிழ் சங்கத்தின் 5ஆம் ஆண்டு விழாவின் தொடக்கத்தில் நாம் இருக்கின்றோம். இந்த 5ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு கழகத்தினுடைய உயிர் நாடியாம் விருதுநகர் தெற்கு மாவட்டம் இலக்கிய அணி அமைப்பாளரும் சிறந்த எழுத்தாளரும் அரசு வழக்கறிஞருமான சகோதரர் அன்னப்படி அவர்கள் எழுதிய கரும்புகை, பூவத்தின் சுவாசம், கை நாட்டுக்காரன் ஆகிய 3 நூல்கள் இன்று வெளியிடப்படுகிறது. அந்த நூலின் எழுத்தாளர் பாசத்துக்குரிய சகோதரர் அன்னப்படி அவர்களே, முதல் நூலை வெளியிட்டு சிறப்பிக்க இருக்கும் ஜேம்ஸ் தேவதாசன் அவர்களே, முதல் பிரதியை பெற்றுக்கொள்ளும் கவிஞர் இறை ராஜேந்திரன் அவர்களே, பூவத்தின் சுவாசம் நூல் முதல் நூலை வெளியிடும் முனைவர் ஜே ரவிக்குமார் ஸ்ரீபன் அவர்களே, முதல் பிரதியை பெற்றுக்கொள்ளும் கவிஞர் இரஜவேல் இளவன் அவர்களே, கை நாட்டுக்காரன் நூல் முதல் பிரதியை வெளியிடுகின்ற பாசத்துக்குரிய சகோதரரும் கலைஞர் தமிழ் சங்கத்துடைய புரவரும் ஐயா அன்பழகன் பொறுப்பு ஓய்வு IRS அவர்களே, முதல் பிரதியை பெற்றுக்கொள்ளும் கவிஞர் வா ரா தமிழ்நேசன் அவர்களே, திராவிட கழகத்துடைய தலைவர் சகோதரர் பே கணேசன் அவர்களே, மராத்திய மாநில விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் சகோதரருடைய மரியாதைக்குரிய சகோதரர் சாலமன் ராஜா அவர்களே, மும்பை பகுத்தறிவாளர் கழகத்துடைய தலைவர் ரவிச்சந்திரன் அவர்களே,
மணப்பால் பகுதியிலிருந்து வருகின்ற செல்லேசா பிரகாஷ் அவர்களே, தானே பகுதியிலிருந்து வருகின்ற ஜே ஜாயிலூசன் அவர்களே, ரவி குணசேகரன் அவர்களே, காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த அண்ணன் கோபால் கிருஷ்ணன் அவர்களே, பகுதி செயலாளர் சேலமா சீனிவாசன் அவர்களே, புலவா பகுதியில் வைக்கின்ற தலைவர் அப்துல் திவான் மைதன் அவர்களே, அவரோடு வருகின்ற தமிழ் சங்கத்தை சார்ந்த பன்னீர்செல்வம் அவர்களே, மலாடு தமிழ் அமைப்பை சார்ந்த சகோதரர் பாஸ்கர் அவர்களே, மனிதநேயம் அமைப்பை சார்ந்த சகோதரர் சங்க திராவிட அவர்களே, கோழிவாலா பகுதியை சார்ந்த சகோதரர் ராமையா அவர்களே, ஆதி திராவிட மகாஜன சங்கத்தினுடைய தலைவர் சகோதரர் ஆனந்த் அவர்களே, அருமை அண்ணன் உலகன் அவர்களே, பாசத்துக்குரிய அண்ணன் பாண்டியன் அவர்களே, இளம் சிறுத்தை எழுச்சி பாசனுடைய மராட்டிய மாநில துணை அமைப்பாளர் முகிலன் அருளாளன் அவர்களே, முருகேசன் முத்தையா அவர்களே, அண்ணன் அவர்களுடைய புதல்வர் அவர் மட்டுமில்லை, தன்னுடைய குடும்பமே இந்த இயக்கத்திற்கு அர்ப்பணிக்கக்கூடிய அளவு தன்னுடைய மகனையும் இயக்கத்திற்கு அர்ப்பணித்து மாவட்ட செய்தி தொடர்பாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற சகோதரர் வசந்த் அன்னக்குடி அவர்களே, தோழர் கா ராஜன் அவர்களே, ஸ்டீவன் அவர்களே, அண்ணன் இதே மறைக்கப்பட்ட தலைவர் மகேந்திரன் அவர்களே, வரையில் இருக்கின்ற எங்களுக்கு முத்தாய்ப்பாக மகளிரியாக கைகொடுத்து எப்போதும் பொது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற மகிழ்ச்சி மகளிர் பேரவையினுடைய நிர்வாகிகள் மலர்மதி கணேசன், வனிதா இளங்கவன், வெண்ணிலா சுரேஷ், சுமதி மதியாளன் உட்பட்ட அனைவரையும் நான் சார்ந்திருக்கின்ற கலைஞர் தமிழ் சங்கத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதில் பெருமை கொள்கிறேன். தலைவருக்கு மும்பையில் ஒரு சங்கம், தமிழ் சங்கம், இலக்கிய சங்கம், சமுதாய வாரியாக சாதி சங்கங்கள், எத்தனையோ சங்கங்கள் இருந்தாலும் கலைஞருக்கு என்று ஒரு சங்கம் 1997ஆம் ஆண்டு காரைக்குடியில் முன்னாள் அமைச்சர் அண்ணன் மு. தென்னவன் அவர்களால் நிறுவப்பட்டு அதற்கு பிறகு புதுக்கோட்டையில் அண்ணன் ரகுபதியுடைய ஆதரவோடு அங்கும் நிறுவப்பட்டு இது படிப்படியாக பல்வேறு மாவட்டங்களில் வளர்ந்தாலும் நாம் கொரோனா நேரத்தில் மும்பையில் கலைஞர் தமிழ் சங்கம் ஆரம்பித்தோம். அதற்கு ஒரு காரணம் உண்டு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்கள் ஏன் கலைஞருக்கு தமிழ் சங்கம் எடுத்தீர்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியை தான் நடத்த முடியும். தலைவருடைய கலைஞரை புகழ் பாடுவதற்கு ஒரு சங்கம் வேண்டும். அது கட்சிக்கு அப்பாற்பட்டு எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர் என்பது காரணத்தினால் கலைஞருக்கு தமிழ் சங்கம் கண்டோம். இன்றொரு 5வது ஆண்டு விழா. போன வருடம் 4ஆம் ஆண்டு விழா பாண்டு பிரேக் பள்ளியில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடினோம். தமிழ்நாட்டிலிருந்து அமைச்சர் பெருமக்கள் அண்ணன் KR பெரியவர்கள் அவர்களும் முன்னாள் அமைச்சர் தென்னவன் அவர்களும் இன்னும் சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த கழக உடனுறுப்புகள் ஒரு 50 பேருக்கு மேல் வந்து அந்த விழாவை கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். அது எனக்கு கிடைத்த பெருமை. அந்த மண்ணில் பிறந்ததுக்கு எனக்கு கிடைத்த அந்த பெருமையாக நான் கருதுகிறேன். காரணம், நாம் மும்பையில் எவ்வளவுதான் நாம் கழகம் வளர்க்கவோ அரசியல் செய்தாலும் நாம் பிறந்திருக்க மண்ணில் நம்மை அடையாளம் காண வேண்டும். அந்த மண்ணில் வாக்காளரை சேர்ப்பதற்காக நாம் உழைக்க வேண்டும். அந்த உழைப்பை நான் சிறு வயதிலிருந்து அந்த கிராமத்தில் உழைத்தது காரணத்தால் மறைந்த அண்ணன் தாவணா கிருஷ்ணா இருக்கட்டும், இப்போது அண்ணன் மாவட்ட கழக செயலாளர் ஆற்றுமிகு அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் பெருமான பெரியவர்களாக இருக்கட்டும், முன்னாள் அமைச்சர் மு. தென்னவனாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த எங்கள் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள், இது போக எல்லா மாவட்டத்தைச் சேர்ந்த தலைவர்களும் தொடர்பு கொண்டிருக்க வேண்டால் நம்முடைய உழைப்பு தான். நாம் உழைக்காமல் மேனாமணிக்காக பேர் வாங்கணும் என்றால் எந்த காலத்திலும் ஆகாது. அது கொஞ்ச நாள் சுத்தும், பெரிய பகட்டோடு வரும், பெரிய ஆபரணங்களும் வரும், ஆனால் காணாமல் போய் வரும். உண்மையான உழைப்பு கடைசி வரைக்கும் இருக்கும். உழைக்கக்கூடியவர்கள் யார் என்று தலைமை கணக்கிட்ட காரணத்தினால்தான் மும்பை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பாளர்களுடைய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது. ஆகவே எதையும் எதிர்பார்க்காமல், எதையும் சிந்திக்காமல் பொதுநலமாக கழகத்திற்காக உழைத்த காரணத்தினால்தான் உங்கள் முன்னிலையில் நான் நின்று பேசக்கூடிய இந்த வாய்ப்பும் கிடைத்திருக்கின்றது. ஆக நாமெல்லாம் மும்பையில் தமிழர்களாக ஒற்றுமையாக சகோதர சகோதரிகளாக இருக்க வேண்டும். இந்த அரசியல் இயக்கம் என்பது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக
தமிழ்நாட்டில் எப்போது ஆரம்பித்தார்களோ அப்போதே இங்கு திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற தொடர்ந்து ஆரம்பிக்கப்பட்டது. அப்போதெல்லாம் இங்கு சிறிசனா பிஜேபி இந்த இயக்கம்லாம் கிடையாது. காங்கிரஸ் அதற்கு அடுத்து தமிழர்கள் பாதுகாப்புக்காக நலச்சங்கமாக இதை ஆரம்பித்ததால் திராவிட முன்னேற்ற கழகம். இன்று நாம் இங்கு தேர்தலில் பணியாற்றுவதோ தேர்தலில் நிற்பதோ இல்லை வாக்குச்சாவடிகளுக்கு ஓட்டு வாங்குவதற்கோ இல்லை. நமக்கு ஒரு அடையாளம் வேண்டும். சொல்லப்போனால் 2 நாளைக்கு முன்னாடி பாம்பேயில் பேண்ட்ரா பகுதியில் நிர்மல் நகரில் ஒருவர் இறந்து விட்டார். அவர் சயன் மருத்துவமனையில் பாடி யாரும் இல்லை, ஒரு உறவினர். காவல்துறையினர் இங்கிருந்து ஈரோடுக்கு தொலைபேசி தொடர்பு கொண்டு அங்கிருந்து அமைச்சர் அலுவலகத்துக்கு எனக்கு தொலைபேசி வந்தது. ஒரு இறந்து விட்டிருக்கிறார், 22 பேர் மாணவர்கள், அவர்களுக்கு எப்படியாவது உதவி செய்து இந்த இறுதி சடங்கை முடித்தவர்கள் என்று நான் அண்ணன் அன்பழகன் அண்ணன், அண்ணன் மாறன் அண்ணன், சாலமோன் அண்ணன், நாங்களாம் கட்சியில் வர்றதையான எந்த கட்சிக்காரலாம் பார்க்கல. நாங்கள் போனவங்களும் ஒரு கட்சிக்காரன் கிடையாது. நாங்கள் போய் சைன் ஹாஸ்பிட்டலில் காத்து கிடந்து அங்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி மின்மேத்தில் போய் அதை எரித்து அந்த சாம்பலை கையில் கொடுத்து விட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். இதெல்லாம் நாங்கள் வெளியில் சொல்லலை. இது இந்த அமைப்பு எதற்கு அப்படின்னா இந்த மாதிரி கேட்டு தான். இப்போ எத்தனையோ பேர் திவான் மொய்தீன் ஊருக்கு போகிறாங்க, திடீர்னு அவருக்கு டிக்கெட் கன்ஃபார்மே ஆகாது. சீசன் காந்தி எத்தனையோ பேர் பயன்படுத்துகிறாங்க, அவங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறோம். எப்படின்னா நம்ம போய் அது நமக்கு ஒரு திறமை இந்த இயக்கத்தில் நடந்ததுனால இந்த மூளையை வைத்து நம்ம செஞ்சு கொடுக்கின்றோம். எதுவாக இருந்தாலும் நாம் தமிழன் நலன் சார்ந்துதான் இந்த இயக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இங்கு நாம் ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட்ல ஒரு வார்டு மெம்பரோட ஆக முடியாது. ஆனால் இந்த உணர்வு தான். ஒரு லேப்டாப்பா என்னடா மும்பையில் போய் கட்சியை வச்சு நடத்தி என்ன நமக்கு லாபம் கேட்பேன். இந்த மாதிரி ஒரு அன்பு சகோதரர்களை பெற்ற லாபம் இதை விட நமக்கு என்ன கிடைக்க போகுது? நான் என் தொழிலை மட்டும் பார்த்துருந்தா ஒரு 5 கடை 6 கடை 5 நாளைக்கு 10 செயினை போட்டு வெளியாயிருக்கு. ஆனால் எங்கோ பிறந்த சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்த எனக்கும் எங்கோ நெல்லை மாவட்டத்தில் பிறந்த உங்களுக்கும் உறவு இருக்கின்றது. எங்கோ பிறந்த நாம் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த சேலம் சிங்கமும் திருவண்ணாமலையை சேர்ந்த தோழர்களும் பன்னீர் அவர்களும் ஸ்டீவன் அவர்களும் இன்று உறவாக கிடைத்திருக்கிறார். இந்த கருப்பு சிவம் போன்ற வடம் என்பதுதான் என்னை பொறுத்தளவு உண்மை. ஆக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் கூப்பிட்டவுடன் இந்த கவிஞர் பெருமக்கெல்லாம் மிகவும் நேரத்தை அவர்களெல்லாம் அவருடைய பேச்செல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்கேன். அவருக்கு நம்ம சொன்ன உடனே யாருமே மறந்து சொல்லல. என்ன ஏதுன்னு கேட்கல. கலைஞர் தமிழ் சங்கம் கூப்பு வெளியிட்டுள்ளாங்க. இந்த 3 பேர் இளைஞர் என்ன தமிழரசு என்ன ரஜகன் நிலவன் இவர்களெல்லாம் பெரிய எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள். எல்லோருக்கும் ஒரு திறமை தான் இருக்கும். சிலர் எழுத முடியும், சிலருக்கு பேச முடியும். ஆனால் இவர்கள் எழுதுவார்கள், பேசுவார்கள். அவர்களே புத்தகம் வெளியிட்டுள்ளார்கள். அப்படிப்பட்ட பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். இந்த புத்தகத்தை வெளியிட முத்தாய்ப்பாக அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்கள், ஸ்டீவன் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ரவிக்குமார் ஸ்டீவன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர் ஒரு முனைவர், திராவிடர்கள் மறுமலர்ச்சி நடுவண் என்ற ஒரு அமைப்பின் நிறுவனர். நிறைய எழுதுவார். இவர்கள் பார்த்தீங்கன்னா வடமொழி உள்ள மராட்டிக்கும் தமிழுக்கும் என்ன தொடர்பு, மராத்தி மொழிக்கும் தமிழுக்கும் என்ன தொடர்பு என்று மராத்தி மொழியில் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய ஒரு ஏதாச்சும் முனைவர். இவர்களெல்லாம் நேரம் ஒதுக்கி குரலகர் பயிலிருந்து இங்கே வருகின்றால் நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று வருகின்றார்கள். அவர்களெல்லாம் வாழ்நாளுக்குள்ள உங்களுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். அண்ணன் அன்னக்குடி அவர்கள் எனக்கு நீண்ட வருடமாக தெரியும். அவருக்கு ஏதாவது நம்ம அந்த பகுதியில் கழகத்தோழருக்கு பிரச்சனை என்றால் தொலைபேசி தொடர்பு கொள்வேன். எதுவும் சொல்ல மாட்டார், எந்த மறுப்பும் சொல்ல மாட்டார். சரியாக நான் பண்ணி கொடுத்துறேன், சரி நான் பண்ணி கொடுத்தேன் சொல்லி நிறைய ஒரு சொல்லப்போனால் யாருக்கும் சான்றிதழ் கிடைக்கவில்லை. கல்லூரியில் எவ்வளவோ மோதி பார்த்தாச்சு, கிடைக்கல. அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி மறுநாளே சான்றிதழ் கையில் கிடைச்சிச்சு. அது மாதிரி நம்ம ராஜனுக்கு ஒரு சட்ட சிக்கல் பிரச்சனை நான் தான் அண்ணனுக்கு அறிமுகப்படுத்தி வச்சு அவருடைய துணை வயசுகள் நல்லா பழகி அவருடைய பேசுமான மும்பையில் இருப்பவங்கள அவருக்கு பெருமை. கட்சிக்காரங்க போது அந்த கமர்ஷியலாக பண்ண மாட்டாங்க, வியாபார ரீதியாக பண்ண மாட்டாங்க. கட்சிக்காரங்க என்ன செய்யணும் அர்த்தம் பண்ணுவாங்க. அந்த வகையில் ராஜன் அவரோட பழகி ஆனால் மும்பைக்கு வராங்க, இந்த மாதிரி புத்தகம் வெளியிடுறேன் பண்ணாங்க. அப்போலாம் சொல்லி கண்டிப்பாக கலைஞர் தமிழ் சங்க சபை நடத்துவோம், நிச்சயம் நடத்துவோம்னு சொல்லி நம்ம கலை அலுவலகத்தே வெளியிடுவோம் அப்படின்னாங்க. நாங்கள் வேணப்பா கொஞ்சம் அவருக்கு ரொம்ப சிறப்பாக செய்யணும். அங்கே உட்காந்து ஒரு முறையாக 3 புக்கு எழுதிக்காரு. புக்கு எழுதுறது சாதாரண வேலை கிடையாது. அதனால ஒரு அரங்கம் ஏற்பாடு செய்யணும்னு நான் மட்டுங்காலம் போய் குஜராத் ஆள் அந்த மைசூர்லாம் பார்த்து ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் கிடைக்கல. ஏன்னா கல்யாணம் இன்னைக்கு முகூர்த்த நாள் நிறைய கூட்டம் கல்யாணத்துக்கு சென்றுட்டு முகூர்த்த நாளுமே எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ராஜகாலத்துக்கு கல்யாணம் பண்ணனாலும் அதெல்லாம் பார்க்க கிடையாது. ஆக இந்த விழா
இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒரு காரணம் வருகை இருக்கின்ற மேன்மக்கள் பார்வையாக இருக்கின்ற எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் உங்களால் தான் இந்த விழா பல சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. ஒரு 100 பேருக்கு சாப்பாடு அப்படின்னு நான் எப்போதுமே பயப்படுவேன். 10 வருமா அது 100க்கு மேலே அப்புறம் ஒரு வந்து ஆகாது 10 வருஷம் ஒரு 20 பேருக்கு இட்லி கடை அவங்க தனியா எனக்கு அது பரவாயில்ல. ஆனால் இருந்து எல்லாம் சாப்பிட்டு போகணும். வேற யாரும் வெளியில் இல்லை கூப்பிடுங்க இந்த லோக்கல் கூப்பிட்டு சாப்பிட்டு போகணும் சாப்பிடுங்கன்னா அப்படின்னு சொல்லி இந்த விழாவுக்கு தொடர்ச்சியாக புத்தக வெளியீட்டை நடத்துவோம். புத்தகத்தை வெளியிட்டு ஒரு நீர்நிலை இருக்காது ஏற்புரை அண்ணன் புத்தகத்தை 3 புத்தகம் வெளியிட்டு சார்பாக அண்ணன் பேசுவார். அடுத்து அவர்கள் புத்தகம் வாங்கியவர்கள் பேசுவார். இதுதான் எளிமையான விழா. அதனால் யாரும் நேரத்தை இழுத்துவர்கள் கிடைக்க வேண்டாம் என்று சொல்லி வெளியிடுவதாக தேர்ச்சி தேவதாஸ் அவர்கள் அவர் அமர்நாத் ஒரு பகுதிக்கு சென்று வர முடியாத ஒரு நெரிசலில் மாட்டிக்கொண்டார். அதன் சார்பாக திராவிட கழகத்துடைய தாய் கழகத்துடைய தலைவர் கணேசன் அவர்கள் வெளியிட முதல் பிரதியை கவிஞர் இரேசார் ராஜேந்திரன் அவர்கள் பெற்றுக்கொள்வார். ஆசிரியர் சிறப்பு செய்வார். சுவாசம் நூல் வெளியிடுபவர் அந்த வார்த்தை வந்தவுடனே கூக்கின் சுவாசம் நூல் வெளியிடுபவர் முனைவர் ஜே ரவிக்குமார் சீவன், நிறுவனர் திராவிட மறுமலர்ச்சி நடுவர், பெற்றுக்கொள்வர் கவிஞர் ரஜகிரி நவன், துணைத் தலைவர் மராத்திய மாநில எழுத்தாளர். முதல் பிரதியை வெளியிடுபவர் அன்பழகன் பொறுப்போ ஓய்வு ஐஆர்எஸ் அதிகாரி, கலைஞர் தமிழ்ச்சங்கம் திமுக பொறுப்பு உறுப்பினர். முதல் பிரதியை பெற்றுக்கொள்பவர் வாசி துணை சகோதரர் கலைஞர் ரா தமிழ்நேசன், ஒருங்கிணைப்பாளர் மும்பை இணைப்பு. நூல் வெளியிட்ட அண்ணன் அன்பழகன் பொறுப்பு அவர்களுக்கும், நூலை பெற்றுக்கொண்ட மாரா தமிழேசன் அவர்களுக்கும் நூலின் ஆசிரியர் சிறப்பு செய்கிறார். நூலை பெற்றுக்கொண்ட 3 கவிஞர் பெருமக்களுக்கும் மும்பை கலைஞர் தமிழ்ச்சங்கம் சார்பாக கலைஞர் நூற்றாண்டு விழா மலரும் சுவர் பிரியாளமும் அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. ஓகே சார். ஓகே சார். ஓகே. நூற்றாண்டு சிறப்பு மலர் மும்பையில் அச்சிடப்பட்டது.
ஆண்டு விழாவை முன்னிட்டு விருதுநகர் மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளரும் அரசு வழக்கறிஞருமாகிய திரு அன்னப்பொடி அவர்கள் எழுதிய 3 புத்தக நூல் இங்கே வெளியிடப்பட்டது. அந்த நூலை பெற்று சென்ற தலைவர் பெருமக்களுக்கும் நன்றி கூறி, அதாவது வாழ்த்து செய்தி அமைச்சர் KKSR ராமச்சந்திரன் அவர்கள், வருவாய்த்துறை அமைச்சர், வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள் வாழ்த்து செய்தி அளித்திருக்கின்றார்கள். தலைவர் திரு மா. ஜேசுராஜ் அவர்கள், கலைஞர் தமிழ்ச்சங்கம் மும்பை. அன்புடைய வணக்கம். விருதுநகர் தெற்கு மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளரும் அரசு வழக்கறிஞருமான தம்பி சி. அன்னப்பொடியின் முதல் நூலை 2010ஆம் ஆண்டு நான் தான் அவருடைய ஊரிலே வெளியிட்டு வாழ்த்தினேன். அதிலிருந்து தம்பி அன்னப்பொடி இலக்கிய துறையில் தன்னை வளர்த்து கொண்டு கவிதை நூல்கள், சிறுகதைகள், தொகுப்புகள், நாவல்கள், சட்ட நூல் என வெளியிட்டு வருவது எனக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அவரது நாவல்கள் நமது மாநிலம் தாண்டி மும்பையில் கலைஞர் தமிழ் சங்கம் சார்பில் வெளியிடுவது அறிந்து பெருமை அடைகின்றேன். இந்த நாவல்களின் ஆசிரியர் தம்பி அன்னப்பொடி அவர்கள் இன்னும் உயரிய நூல்களை வெளியிட்டு பல விருதுகளை பெறவும் இந்த விழாவை முன்னிட்டு நடத்துகின்ற மும்பை கலைஞர் தமிழ்ச்சங்கம் தலைவர் மா. ஜேசுராஜ் அவர்களையும் வாழ்த்தி மகிழ்கின்றேன் என்று அமைச்சர் KKS ராமச்சந்திரன் அவர்கள் வாழ்த்து செய்தியை தெரிவித்திருக்கிறார். அவர்களுக்கும் நன்றி, கலைஞர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விருதுநகர் அதே மாவட்டத்தைச் சேர்ந்த நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் அனுப்பிய வாழ்த்து செய்தியை கழகத்துடைய மூத்த உறுப்பினர் ஜாகிர் ஹுசேன் அவர்கள் வாசிப்பார். காரைக்குடி சகோதரர் ரவிரஜினி அவர்கள் வாசிப்பார். தலைமையேற்று எனக்கு இந்த வாய்ப்பை தந்தமைக்கு நிகழ்ச்சியின் தலைவர் சேஷராஜ் அவர்களுக்கு இன்னும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மா. சேஷராஜ், நிறுவனர், கலைஞர் தமிழ்ச்சங்கம் மும்பை. அன்பு தம்பி வணக்கம். நமது ஒப்பாடுமிக்க தமிழ் இனத்தின் தலைவர் கலைஞர் பெருமகனார் பெயரில் தமிழ்ச்சங்கம் அமைத்து மும்பையில் செயல்படுவது எனக்கு பெருமையே. காரணம், முதலில் தமிழகம் வாழ்த்த நம் தலைவருக்கு 1997இல் காரைக்குடியில் தமிழ்ச்சங்கம் அமைத்து இன்று 28 ஆண்டுகள் கடந்து விட்டது. இன்று வரை காரைக்குடியில் கலைஞர் தமிழ்ச்சங்கம் தலைவருக்கு விழா எடுத்து புகழாரம் செய்து வருகிறோம். அதே பணியை சற்றும் தாமதமாக நீங்கள் எடுத்தாலும் 5ஆம் வருடத்தில் நீங்கள் பயணிப்பது மகிழ்ச்சியை. தொடர்ந்து மும்பை பட்டணத்தில் 4 முறை வந்து கலைஞர் புகழ் பாடி சென்றுள்ளேன். நீங்கள் நடத்தும் இந்த விழா சிறக்க தமிழாய்ந்த தலைவரின் தொண்டராக வாழ்த்துவதில் பெருமை அடைகிறேன். இவ்விழாவை முன்னேற்றி நான் சார்பில் இருக்கும் இலக்கிய அணியின் விருதுநகர் தெற்கு மாவட்ட அமைப்பாளர் திருச்சி அன்னப்பொடி எழுதிய 3 நூல்கள் வெளியிடுவது கண்டு புகழை அடைகிறேன். அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புடன் தண்டவன், கலைஞர் தமிழ்ச்சங்கம் நிறுவனத்தின் காரைக்குடி. சகோதரர் சேஷராஜ் அவர்கள் தான் நன்றி சொல்ல வேண்டும். அதே போல ஐயா அன்னப்பொடி பழகுவதற்கு மிகவும் எளிமையானவர். ஒரு வழக்கறிஞராக தமிழகத்தில் பணியாற்றி கழக தோழர்களுக்கு மட்டுமல்ல, ஏழை எளியவர்கள் யாராவது அவர்கள் நாடி சென்றால் அவர்களுக்கு உதவி செய்வதிலே நல்ல மனம் படைத்தவர் என்பதிலே உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நிச்சயமாக அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் எந்த மூலை முழுக்க எந்த பிரச்சனை என்றாலும் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார் என்ற நல்ல நேரத்தில் கொண்டு நான் கடந்த 3 நாட்களாக அவர்களை பார்க்கிறேன். எளிமைக்கு சொந்தக்காரர், நல்லதே செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு தமிழ் டிரைவர் சங்கத்தின் சார்பாகவும் மும்பை கலைஞர் தமிழ் சங்கத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மாநில விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக எழுத்தாளர், நூல் ஆசிரியர் அண்ணன் அன்னப்பொடி அவர்களுக்கு மரியாதை செய்கிறது. சரி சரி, ஓகே 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 முடிஞ்சு அவங்க மாநில தலைவர்கள் இந்த தொண்டர்கள் கூட்டுறவுத்துறை அமைச்சருமான மாண்புமிகு அமைச்சர் KR பெரியகுமார் அவர்கள் வாழ்த்து செய்தி அளித்திருக்கிறார்கள்.
அதே மண்ணில் இருந்து திராவிட கழகத்துடைய தலைவராக இருக்கின்ற அண்ணன் ஏ கணேசன் அவர்கள் கையெழுத்து கொண்டு வாசி. கவிஞர், இலக்கியவாதி, வழக்கறிஞர், பல்வேறு ஆளுமை கொண்ட ஐயா அன்னப்பொடி அவர்கள் எழுதிய கரும் புகை, பூத்தின் சுவாசம், கை நாட்டுக்காரன் என்கின்ற அந்த நூல் வெளியீட்டு விழா, அவருடைய தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்காக தமிழ்நாட்டு கூட்டுறவுத்துறை அமைச்சர், எங்கள் தொகுதி திருப்பத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KR பெரியகருப்பன் அவர்கள் இந்நிகழ்ச்சிக்காக வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கிறார்கள். அவர்களுக்கு வணக்கம். மும்பை கலைஞர் தமிழ் சங்கம் 5ஆம் ஆண்டு விழா அழைப்பதற்கு கிடைக்கப்பட்டேன். மிக்க மகிழ்ச்சி. போன வருடம் 8/12/2024 அன்று மும்பையில் கலைஞர் தமிழ் சங்கம் நடத்திய கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவில் கலந்து கொண்டு கலைஞர் நூற்றாண்டு சிறப்பு மலரை வெளியிடும் நல்லதொரு வாய்ப்பை பெற்றேன். முதலில் காரைக்குடியில் 28 ஆண்டுகளுக்கு முன்பு முன்னாள் அமைச்சர் அண்ணன் மு. தென்னவன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட கலைஞர் தமிழ் சங்கம் பிறகு பரவலாக தொடங்கப்பட்டு இன்று மராட்டிய மாநிலம் மும்பை வரையில் சென்றிருக்கிறது என்பது சிறப்பு. புகழோடு வாழ்ந்து மறைந்த நம் உயிரினும் மேலான தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுக்கு இது மேலும் புகழ் சேர்க்கும் அமைப்பாக செயல்படுவது வரவேற்கத்தக்கது. சிவகங்கை மண்ணில் பிறந்து மராட்டிய மண்ணில் தலைவர் கலைஞர் அவர்கள் புகழ் பாடுவதில் ஒருவனாகவும், திராவிட மாடல் அரசின் முதல்வர், தமிழக கழக தலைவர் கழகத் தலைவர் அவர்களின் கொள்கை தொண்டனாகவும் திகழ்வது நமது மண்ணுக்கு கிடைத்த பெருமையாக கருதுகிறேன். இந்நிகழ்வில் விருதுநகர் தெற்கு மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர், எழுத்தாளர் திரு சி. அன்னப்பொடி அவர்களின் கரும்புகை, கூத்தின் சுவாசம், கைநாட்டுக்காரன் ஆகிய 3 நூல்கள் வெளியிடும் செய்தி படித்தேன். அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் உங்களோடு கலைஞர் தமிழ் சங்கத்தை சிறப்பாக நடத்தி வரும் அருமை சகோதரர்கள் ஜேம்ஸ் தேவதாசன், பொற்போ அன்பழகன், மாறன் ஆரியசங்கரன் உள்ளிட்ட கழக கொள்கைவாதிகளுக்கு எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இவன் பெரிய கருப்பன் என்று நம்முடைய அமைச்சர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அமைச்சர் அவர்கள் நம்முடைய தமிழ்ச்சங்கத்தினுடைய கலைஞர் தமிழ்ச்சங்கத்துடைய நிறுவனர், மும்பையிலுடைய தலைவர்களுக்கு தோன்றா துணையாக இருந்து மிகுந்த அவருக்கு ஆதரவு அளித்து வரக்கூடியவர். அவருடைய ஆதரவு இந்த அமைப்புக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் பேருதவியாக இந்த வாழ்த்து மடல் இருக்கிறது என்பதை சொல்லி இதை படிப்பதற்கு வாய்ப்பு வழங்கிய நிகழ்ச்சி ஏற்பாளர்களுடைய நன்றியை தெரிவித்துள்ளேன். நன்றி. புரட்சி கவியினுடைய சொற்களை தொட்டு தொடங்குகின்றேன். எழுத்தாளர், வழக்கறிஞர், விருதுநகர் தெற்கு மாவட்ட இலக்கிய அணியினுடைய அமைப்பாளர் அன்பு சகோதரர் அன்னப்பொடி அவர்கள் எழுதிய கரும்புகை, கூத்தின் சுவாசம், கைநாட்டுக்காரன் ஆகிய நூல்கள் வெளியீட்டு விழாவினுடைய தலைவர் அவர்களே, நூல்களை வெளியிட்டு நூல்களை பெற்று வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற அன்பு சகோதரர்களே, வாழ்த்துறை அமைச்சர் பெருமக்களுடைய வாழ்த்துறை கடிதங்களை வாசித்த அன்பு நண்பர்களே, இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற மும்பையின் அன்பு தமிழ் சொந்தங்களை, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நூல் குறித்து பேசுவது என்பது எப்போதும் மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. எனக்கு அந்த ஒரு அரிய வாய்ப்பை வழங்கிய அன்பு சகோதரர் சேசுராஜ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை உறுதியாக்கிக் கொள்கின்றேன். அவர் பலமுறை என்னை கழக கூட்டங்களில் பேச அழைத்திருக்கின்றார். இங்குள்ள உள்ளூர் அரசியல் காரணமாக அந்த கூட்டங்களில் நான் கலந்து கொள்வதில்லை.
இது இலக்கிய விழா என்பதற்காக கலந்து கொண்டேன். இது சொல்வதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. தமிழ்நாட்டில் சில தவளைகள் நடத்துகின்ற, தற்குறிகள் நடத்துகின்ற கூட்டம் போல் இல்லாமல் இளைஞர்களுடைய அமைப்பாளர் கடந்த வாரம் முழுவதும் அறிவி திருவிழாவை தமிழகத்தின் தலைநகர் சென்னையிலே நடத்தி காட்டினார் 7 நாட்கள். அது போன்ற ஒரு அறிவியக்கம் நடத்துகின்ற விழா மும்பையில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. திராவிட இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இன்றைக்கு நேற்றைக்கல்ல தொன்று தொட்டு, அது தோன்றிய காலத்தில் இருந்து தொன்று தொட்டு இந்த மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற வகையில் அறிவியக்கமாக சமூகத்தின் விடுதலைக்காக, சமூகத்தின் நலனுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற இயக்கம், கல்விக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்ற இயக்கம். எழுத்து என்று சொல்கின்ற பொழுது எழுத்து, கலை என்று அனைத்து துறைகளும் கால் வைத்து போடுகின்ற இயக்கம். இன்றைக்கு நேற்றைக்கு வந்த தற்குறிகள் எல்லாம் ஏதோ உளறி கொண்டிருக்கலாம். அதெல்லாம் உங்கள் செவிகளிலே எப்பொழுதும் எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்கின்ற அன்பான வேண்டுகோளை விட்டு இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகின்றேன். கவிஞர் வாணி சொல்லுவார், ஊக்குவிக்கிறவன் இருந்தால் ஊக்குவிக்கிறவன் கூட சேர்த்து விற்பான் என்று. இன்றைக்கு நூலாசிரியர் அவர்களுக்கு இங்கே ஒரு ஊக்குவிக்கும் விழா இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. ஊக்குவிப்பது என்றால் இது போன்ற விழாக்களை நடத்தி எழுத்தாளரை பாராட்டுவது என்பது, மேலும் அவர்களுடைய பல நூல்களை எழுதுவதற்கு தூண்டா துணையாக இருக்கும் என்பதால் அந்த செயலை செய்து கொண்டிருக்கின்ற கலைஞர் தமிழ்ச்சங்க நிர்வாகிகளுக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கும் அந்த கடமை இருக்கின்றது. நிகழ்ச்சி முடிகின்ற பொழுது நீங்கள்லாம் வருகை தந்து இந்த நூல்களை அதற்குரிய விலை கொடுத்து பெற்றுக்கொண்டால் அதுவும் எழுத்தாளருக்கு ஊக்கப்படுத்துகின்ற ஒரு செயல் என்பதையும் இந்த நேரத்தில் ஒரு எழுத்தாளனாகவும் இலக்கியவாதியாகவும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். எழுத்து என்பது காலத்தால் பிந்திய ஒரு கலைதான். மனிதனுடைய ஆதி கலை என்பது, ஆக சிறந்த ஆதி கலை என்பது ஓவியம்தான். அவன் தன்னுடைய எண்ணங்களிலே, பாறைகளிலே கோடுகள் மூலமாக வெளிப்படுத்திக் கொண்டிருந்தான். இலக்கணம் வருகின்றது, செய்யுள் பிறக்கின்றது. அதுவும் போதாத போது அவன் உரைநடைக்குள் வருகின்றான். 5000 ஆண்டு கால தமிழ் இலக்கிய வரலாற்றில் உரைநடை என்பது ரொம்ப ரொம்ப காலத்தால் பிந்தியது. முதல் உரைநடை என்பதே மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் எழுதிய பிரதாப முதலியார் சரித்திரம் என்பதுதான் தமிழினுடைய முதல் நாவல். அந்த நாவல் வந்த ஆண்டு 1876. அதற்கு அடுத்து 20 வருடம் கழித்து தான் கமலாம்பாள் சரித்திரம் ராஜம் ஐயர் எழுதுகின்றார். 1998 பத்மாவதி சரித்திரம் மாதவையா எழுதுகின்றார். தமிழில் வந்த முதல் சிறுகதைன்னா 1916, 19ஆம் நூற்றாண்டு. நாம் வாழ்ந்த அந்த நூற்றாண்டுதான் முதல் சிறுகதையே தமிழில் எழுதப்படுகின்றது. அதை எழுதியவர் குளத்தங்கரை அரசமன்றம் என்ற தலைப்பிலே அந்த சிறுகதையை வாவேசு ஐயர் எழுதுகின்றார். இது எழுத்து இலக்கியத்தினுடைய, எழுத்துக்கலையினுடைய வரலாறு. இன்றைக்கு அன்னப்பொடி அவர்கள் எழுதிய இந்த கைநாட்டுக்காரன் என்ற நூலை நான் முதல் பக்கம் வாசிக்கின்ற பொழுதே எனக்கு நினைவுக்கு வந்தவர் கரிசல் நிலத்தினுடைய ஞான தந்தை மட்டுமல்ல, எனக்கும் நண்பர் இறைசா போன்றவர்களுக்கெல்லாம் ஞான தந்தையாக விளங்குகின்ற ஐயா கீரா அவர்கள் தான். இந்த பின்பக்க அட்டையை உண்மையிலே நான் படிக்கல. இந்த முகத்தினுடைய முதல் 2 பக்கங்களை படிக்கின்ற பொழுதே எங்களுக்கு நினைவுக்கு வந்தவர் எங்களுடைய ஞான தந்தை கீரா அவர்கள் தான். ஏன்னா அவரை போல மனித வாழ்வியலை அவ்வளவு நுட்பமாக பதிவு செய்த ஒரு எழுத்தாளரை நாம் பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு கரிசியல் இலக்கியத்தின் முன்னோடியாக மட்டுமல்ல, கரிசியல் இலக்கியம் என்ற ஒரு வகையை தோன்ற காரணமாக இருந்தவர் ஐயா கீரா அவர்கள். அதே போன்று திராவிட இயக்க இலக்கியம் எடுத்துக்கொண்டால் பேரறிஞர் அண்ணா, கலைஞர், சிபி சிற்றரசு, சிறுகதை மன்னன் தென்னரசு என்று திராவிட இயக்க எழுத்தாளர்கள் பட்டாளம் ஒரு பக்கம். இப்படி கரிசல் இலக்கியத்திலே பூமணி, ஜெயபிரகாசம்,
தர்மன், சூயை தமிழ்ச்செல்வன், கோணங்கி, இன்றைக்கு கடந்த வருடம் சிறார் இலக்கியத்திற்காக விருது பெற்ற உதயசங்கர், நாரும்புநாதன் போன்றவர்களெல்லாம் இந்த கரிசல் இலக்கியத்தினுடைய முன்னோடிகள். இப்படி திராவிட இலக்கியத்தின் வரிசையிலும் கரிசல் இலக்கியத்தினுடைய வரிசையிலும் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்னக்கொடி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். கைநாட்டுக்காரன், இந்த கைநாட்டுக்காரன் என்கின்ற இந்த சொல்லை படித்த உடனே எனக்கு இன்னொரு சொல்லும் கூடவே நினைவுக்கு வந்தது, நாட்டுப்புறத்தான். நாட்டுப்புறத்தான் என்று யார் சொல்லுவாருன்னா அந்த சொல்ல நம்ம கொஞ்சம் பிரிச்சு பார்க்கணும். நாடு, நாட்டுக்கு புறத்தில் இருக்கக்கூடியவன் என்று பொருள் வருகின்றது. இந்த நாட்டுப்புறத்தான் என்று யாரை சொல்லுகின்றோம் என்று சொன்னால் கிராமத்தில் இருக்கின்றவர்கள். இன்றைக்கு நாம் அப்படி சொல்ல முடியாது. கிராமத்தில் இருக்கின்றவர்களாம் இன்றைக்கு ஒவ்வொரு கிராமமும் சிறு நகரமாக மாறிவிட்டால் நவீன வாழ்க்கை சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு முந்தைய ஒரு வாழ்க்கையை பதிவு செய்திருக்கிறார் இந்த கைநாட்டுக்காரன் என்ற நூலில். என்னுடைய தோழர் நண்பர், இனிய நண்பர் பவா செல்லத்துறை தான் சொல்லுவார், கிழிந்த பாயில் படித்துக்கொண்டு, கிழிந்த சாக்கு பையில் படித்துக்கொண்டு பறக்கும் கம்பளங்களையே பற்றியே கதை சொன்னவர் என் தாய் என்று சொல்லுவார். அதுபோலதான் என்னுடைய பாட்டி எனக்கு அந்த பறக்கும் கம்பளங்களையும் பாரிஜாதா பூ கொண்டு வந்த ராஜகுமாரனையும் பலமுறை நினைவுபடுத்தி இருக்கிறார். இன்றைக்கெல்லாம் கதை சொல்ல பாட்டிகளும் கிடையாது, தாய்மாரும் கிடையாது. ஆறாரோ பாடணும்னா கூட யூடியூப்ல போட்டு விட்டு பாடுறாங்க. அது என்ன பாட்டு? இப்போ வர திரைப்பட பாடல்களை தான் பாடி குழந்தைகளை தூங்க வைக்க வேண்டியதா இருக்கின்றது. கதை என்பது ஏதோ கதை அல்ல, அது இந்த மனித குலத்தினுடைய வரலாறு. ஆரம்ப காலத்தில் அது வாய்ச்சொல் வழியாக காலகாலமாக கடத்தப்பட்டு கொண்டே வந்தது. இப்போது அதை எழுத்தின் வழியாகவும் பதிவு செய்யப்படுகின்றது. அப்படி ஒரு ஊர் தோன்றிய காரணத்தை, ஒரு ஊர் தோன்றிய விதத்தை, அதற்கு காரணமான கதையை பேசுவதுதான் இந்த கைநாட்டுக்காரன் என்கின்ற நாவல். நான் இந்த நூல் குறித்து திறனாய்வு செய்யவில்லை, எனக்கு வாழ்த்துறை வழங்க தான் இங்கே படித்திருக்கின்றார். அதனால எவ்வளவு நேரம்? இன்னும் எவ்வளவு நேரம்? 5 நிமிஷம் தான், அதுக்குள்ள முடித்துள்ளது. கைநாட்டுக்காரன் என்கின்ற இந்த கதை ஒரு ஊர் உருவான கதையை பேசுகின்றது. அதற்கு முன் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எழுத்தாளன் என்பவன் தலை குடியக்கூடாது, எதற்காகவும் கைகட்டி நிற்கக்கூடாது. எழுத்தாளன் தன்மானம் மிக்கவனாக, தைரியமிக்கவனாக வாழ வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை பதிவு செய்திருக்கிறார். அதே மாதிரி எனது எழுத்து நடையில் இருந்தோ, எனது அரசியல் சமூக பணியில் இருந்தோ, வழக்கறிஞர் பணியில் இருந்தோ, நான் மேற்கொண்டுள்ள அறத்தில் இருந்தோ நான் ஒருபோதும் பின்வாங்காமல் என் பயணம் தொடரும் என்று, என் அறத்தில் இருந்து பின்வாங்காமல் என் பயணம் தொடரும் என்று அவர் அளித்த அந்த உறுதிமொழி உண்மையிலே என்னை கவர்ந்தது. எனக்கு மிக பிடித்த ஒரு சொல் என்று சொன்னால் அது அறம். எந்த நேரத்திலும் ஒரு மனிதன் அந்த அறம் பெறலாமல் வாழ வேண்டும் என்கின்ற அந்த உயரிய நோக்கத்தோடு வாழ்கின்ற அவரை வாழ்த்துகின்றேன். இந்த நாவல் நான் சொன்னது மாதிரி ஒரு ஊர் உருவான கதையை பேசுகின்றது. அந்த முதல் அத்தியாயத்திலே அவர் பேசுகின்றார் கள்ளப்பட்டி என்கின்ற ஒரு ஊரை பற்றி. கள்ளப்பட்டி என்கின்ற அந்த ஊர் பெயரை பார்த்த உடனே இது எது குறித்த கதை என்பதற்கான ஒரு முன்னோட்டமாக எனக்கு தெரிந்தது. அந்த காலத்திலே களவுக்கு செல்கின்ற மக்கள் குறித்த வாழ்வியலாக இருக்கக்கூடும் என்று நான் ஒருவாறு யூகித்தேன். ஆனால் கள்ளப்பட்டி என்கின்ற அந்த ஊர் மக்கள் களவு தொழிலுக்கு செல்பவர்கள் அல்ல. ஆனால் அவர்கள் மீது எப்போதும் ஒரு சந்தேக பார்வை மற்ற ஊர்க்காரர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது. எந்த ஊரில் என்ன திருடு போனாலும் அதற்கு காரணம் கள்ளப்பட்டிக்காரன் தான் என்று நினைத்து இந்த ஊர்ல சோதனை போடுறாங்க என்று எழுதியிருக்கு. இந்த களவு பற்றி பேசின உடனே எனக்கு முதலில் நினைவுக்கு வந்தது எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய காவல் கோட்டம் என்கின்ற நாவல். அந்த களவு தொழிலை பற்றி அவ்வளவு விரிவாக எழுதியிருப்பார். அந்த மக்களுடைய வாழ்வியலை ரத்தமும் சதையுமாக பதிவு செய்திருக்கின்றார் அந்த நாவல். அதே மாதிரி எஸ்ரா அவர்கள் எழுதிய நெடுங்குடி. அதனால எனக்கு மனசு மகிழ்ச்சி தான். ஏன்னா சில பேர் வெளில போய் இந்த ராஜெல்லாம் ஆளை வெளில விடாம பார்த்துட்டு அவரே போய் வெளில இருக்காரு. யாரும் போக மாட்டாங்க.
சுவாசம் நூல் படைப்பை படிக்கின்ற பொழுது ஸ்பீடு பிரேக் மாதிரி அங்கங்க தடைகளை நாம் ஏற்படுத்தக்கூடாது. இந்த நூல் வடிவமைப்புல ஒவ்வொரு அத்தியாயம் தொடங்கும் போது ஏதோ ஒரு கோழிமுட்ட வடிவத்தில் அந்த அத்தியாயத்தை தொடங்கியிருக்காங்க. அது படிப்பதற்கு கைரேகை அந்த கைரேகைக்காக அது நீங்க அட்டப்படத்துல தான் போடலாம். உள்ள நம்ம எழுத்து வரி வடிவங்கள் அது போடுவது படைப்பை வாசிக்கின்ற பொழுது சுவாசம் நூலை பெற்றுக்கொண்ட கவிஞர் விஜய் நூலை பற்றி சுவாசம், கரும்புகை, கைநாட்டுக்காரன் என்ற 3 முத்தான புத்தகங்களை அள்ளித்தந்த அன்னக்குடி அவர்களின் புத்தக விமர்சன விழாவாக இன்று இந்த அரங்கிலே மிக அழகாக அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியிலே இந்த மாலை பொழுதினிலே மிக சரியாக தலைமையேற்று நடத்துகின்ற திரு மா சேஷராஜு அவர்களே மற்றும் இன்று ஏற்பை ஆற்ற வந்த நூலாசிரியர், திருவள்ளிபுத்தூர் கூடுதல் மாவட்ட அரசு குற்றவியல் மற்றும் அரசு பணிகள் வழக்கறிஞர், விருதுநகர் தெற்கு மாவட்ட திமுக இலக்கிய அணி அமைப்பாளர், அன்பு உடன்பிறப்பு எழுத்தாளர் திரு சி அன்னக்கொடி MABL அவர்களே, இன்று வரவேற்புரை ஆற்றிய மற்றும் புத்தகங்களை வெளியிட்டு அதனை பிரதிகளாய் பெற்றுக்கொண்ட அருமை எழுத்தாளர்களே, கவிப்பெருமக்களே, விழா அரங்கில் நூல் பெறும் சான்றோர் பெருமக்களே, சிறப்பு அழைப்பாளர்களே, என் இனிய உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வரவேற்பையும் என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய இந்த இதழ் ஆய்வுக்கு செல்ல விளைகிறேன். தமிழே, கரங்களிலும் அதரங்களிலும் விளையாடுகின்றவளே, என்றும் இளமையாயிருக்கின்ற அன்பு தாயே, முதலில் உன்னை வணங்கி இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். ஐயா ஏற்கனவே திரு நண்பர் அழகாக குறிவிட்டு சென்றார். அன்னப்பொடி அவர்கள் கி ராஜேந்திரன் அவர்கள் எழுதிய கீராவின் அந்த எழுத்துக்களை ஏறக்குறைய தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். கரிசல் நிலத்தில் வெட்ட வெட்ட அள்ள குறையாத எழுத்துக்களை மிக அழகாக திரு அன்னப்பொடி அவர்கள் தங்கள் ஊரில் பழகிய ஒரு சில தொடர்களை இடையிடையே செலுத்தி தன்னுடைய கூத்தின் சுவாசம் எவ்வாறு அமைய வேண்டும் என்று முதலில் நினைத்திருந்தாரோ அந்த நடை கடைசி வராமல் தன்னையே அந்த கதையோடு உடன்படுத்தி அவர் இறுதியிலே தன்னுடைய சுவாசத்தையே கூத்திற்கு சமர்ப்பணம் செய்கிறார். இந்த கூத்தின் சுவாசம் ஏறக்குறைய ஒரு உரைநடையாக இருந்தாலும் முதலில் படிக்கும் போது கண்டிப்பாக ஒரு சில நேரங்களிலே நிறையவருக்கு புரியாமல் கூட இருக்கலாம். ஏனென்றால் நாம் இன்னும் அந்த எழுத்திற்கு வளர்க்கப்படவில்லை. என்னுடைய நண்பர் ஒருவர் எழுத்தாளர் நெல்லைமணியன் அவர்களிடம் இந்த நாவலை கொடுத்த போது, இவ்வளவு அழகாக ஒரு நாவலை நாம் கரிசல் மணியிலே இருந்து பெற முடியுமா என்று கேட்டார். எனக்கு அப்போதே ஏறக்குறைய அன்னப்பொடி அவர்கள் இந்த நாவல் மூலம் வெற்றுவிட்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு உருவானது. கண்டிப்பாக கூத்தின் சுவாசம் ஏறக்குறைய அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், ஒரு சுப்பு என்ற பெண்மணியை அடிப்படையாக கொண்டு கிளைக்கதைகளாக கதைகளாக ஒவ்வொரு குருத்து பகுதிகளாக, அதாவது நாம் அத்தியாயம் என்று சொல்லும், அவர் குருத்து 1, 2 என்ற வழியிலே தன்னுடைய நாவலை அல்லது புதினத்தை இங்கே அழகாக சமர்ப்பித்திருக்கிறார். போடா பொசக்கட்ட பயல அல்ல இங்க வார இந்த மாதிரி நம்முடைய கிராமங்களில் நான் வளர்ந்த என்னுடைய கன்னியாகுமரி பகுதியில் உள்ள அந்த விவசாய பகுதியிலே சர்வசாதாரணமாக பேசுகின்ற எங்களை வரங்கிற அந்த அடைகளை மிக அழகாக அங்காங்கே தூவி இருக்கிறார். இன்னும் இந்த நாவலிலே நாம் ஏறக்குறைய இந்த புதினத்தை
கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வாங்கி வாசிக்க வேண்டும். ஏனென்றால் கரிசல் மண்ணின் வாடையை அள்ளி தெளித்திருக்கிறார் என்று கூற வேண்டும். தமிழ்நாடு ஏறக்குறைய பல பகுதிகளிலே கரிசல் பகுதிகளாக இருந்தாலும் அவர் எழுதிய மண்ணின் வாசனை அங்கே கண்ணீர் வளம் இல்லை என்றாலும் எழுத்துக்களின் வளம் கொட்டி கிடக்கிறது என்பதை அழகாக குறிப்பிட்டு தன்னுடைய நாவலில் தன்னுடைய புதினத்திலே என்ன சொல்ல வருகிறார் என்பது மிக அழகாக குறிப்பிடுகிறார். சுப்புவின் வாழ்க்கையை தொடங்கிய அவர் முதல் நாள் அத்தியாயத்து முதல் பொருத்திலே தண்டட்டம் அல்லது பாம்படம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். கண்டிப்பாக எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறீர்கள். என்னுடைய சிறுவயது காலத்திலே என்னுடைய பாட்டிகளுடைய தங்கை கூட அழகாக காதை வடித்து பெரிய பாம்படம் என்று எங்கள் ஊர்களில் சொன்னார். அந்த தண்டட்டியை அவர் அணிந்து அதை எல்லோரும் பார்க்க வேண்டும் என்பதற்காக சாலையிலே வெளியே வருகிறார். அங்கே இரு நண்பர்கள் அவரை எப்படியாவது கவர்ந்து விட வேண்டும் என்பதற்காக அல்லது அந்த தண்டட்டியை கவர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் விருப்பத்திற்காக அவர் அழகாக சொல்லிக் கொண்டிருக்கும் போது எனக்கு என்னுடைய சிறுவயதில் என்னுடைய பாட்டியின் தங்கை பாம்படம் போட்டிருந்ததுதான் நினைவு வந்தது. ஏதோ அந்த பாம்படத்தை எவனாவது அச்சுப்படாமல் பார்த்துக்க அப்படி அந்த சொல்வடை அழகாக தன்னுடைய எழுத்திலே எழுதி கொண்டு போகிறார். ஒரு பெண் தன்னுடைய நாவலிலே ஒரே ஒரு பாடலை மட்டும் குறிப்பிடுகிறேன். மண்ணாண்டான் கோடி மனையாண்டான் கோடி நாடாண்டான் கோடி காடாண்டான் கோடி என் கரும்பை ஆள வந்தாயோ நீயே என்னை பொசக்க வந்தாயோ தீயே பாடுபட்டேன் ஒத்தையிலே பாடுபட்டேன் செத்தவடம் ஒக்காரையிலே கண்ணுக்கு கண்ணா வளர்த்தேனே ஒவ்வொரு கண்ணும் வளரும் சத்தம் கேட்டு ரசிச்சேனே சிரிச்சேன். இவ்வாறு அவருடைய அந்த பாடலை எவ்வளவு அழகாக ரைமேட்டிக் என்று சொல்லுவார். அதை ஒரு நாட்டுப்புற பாடல் என்பதை விட கரிசல் காட்டு பாடலை எவ்வளவு அழகாக சொல்லிக் கொண்டு போகிறார் என்றால் நேரத்தின் அருமை கருதி எளிதில் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒரு பெண் தன்னை கெடுத்தவனை அங்கே கிடக்கின்ற இளவட்ட கல்லை தூக்கி எறிந்து கொண்டுவிட்டு உடம்பிலே பட்டிருக்கின்ற இரத்தஞ்சொல்லர் கூட கழுவ விரும்பாமல் ஆற்றை கடந்து செல்லும் போது பாடுகிறார். காத்தே காத்தே உங்களை யாரு எங்க கிட்ட வர சொன்னா பொங்கலே தூரந்தான் பொங்கலே என்று சொல்லியவர் கள்ளிப்பாருன்னு சொல்றது கேட்குது சாமி, கொலைக்க வழி சொல்லுன்னா சாப வழி சொல்லுறியே சாமி, எஞ்சாமி கொலசாமி என்னையே எவன் கட்டிக்கிடுவான்னு இவனை கொண்டு வந்து சேர்த்தியோ என்று தனக்குள்ளே பாடிக்கொண்டு செல்வதாக அவர் குறிப்பிடுகிறார். தன்னுடைய இந்த புதினத்திலே அவர் ஒரு பெண்ணை மையப்படுத்தி கிளைக்கதைகளாக ஏறக்குறைய ஐயா அவர்கள் சொன்னது போல திரு வாரா தமிழேசன் அவர்கள் குறிப்பிட்டது போல ஒரு பெரிய ஆலமரத்திலே நிறைய விருதுகள் அங்கங்கே தொங்கிக் கொண்டிருப்பது போல தன்னுடைய மூலக்கதையை ஒரு ஆலமரமாக உருவாக்கி ஆங்காங்கே அவர் ஊஞ்சலாடி கொண்டிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் என்று குறிப்பிட்டு ஐயா அவர்கள் மிக அழகான ஒரு புதினத்தை தன்னுடைய மண்ணின் வாசனையோடு அழகாக கொடுத்திருக்கிறார்கள். எல்லோரும் வாங்கி கண்டிப்பாக வாசித்து பயனடைய வேண்டும் என்று கேட்டு அன்னாருக்கு நான் எழுதிய என்னுடைய என் கனவுகள் உன் காலடியில் என்ற கட்டுரைகளையும் உறவின் மாறாட்டம் என்ற சிறுகதை தேரோட்டத்தையும் கரையேறும் அலைகள் என்ற கவிதை தொகுப்பையும் வழங்கி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி கவிஞர் அவர்கள் சொன்னபடி 10 நிமிஷத்துல முடிச்சுட்டீங்க. உண்மையிலேயே மேடை பண்பு உங்களை நான் என்னுடைய கலைஞர் தமிழ் சக்தி சார்பாக நெஞ்சார பாராட்டுகிறேன். அடுத்தபடியாக அது
அந்த நூலை பற்றி உரையாற்றுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். சம்பாதிக்க பற்றி கமிஷன் இருக்கிறது. ஒரு எழுச்சி வரும். நான் சரியாக ஒப்புக்கொண்டேன். ஆனால் அந்த புத்தகத்தை எனக்கு அனுப்புறேன்னு சொன்னார்கள். நான் முகவரி கொடுத்தேன். ஆனால் எனக்கு நேற்று மறுநாள் இரவு தான் கிடைத்தது. எனக்கு சரியாக வாசிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. இன்று வீட்டில் சில என் மகனுக்கு திருமண சார்ந்த நிகழ்வுகளாக சிந்திக்கும் எனக்கு படிக்க முடியவில்லை. கொஞ்சம் தான் நான் படித்தேன். ஆனால் படிக்கின்ற போது இந்த டி ராஜகோபால் சொல்றாங்க, அவங்களுடைய எழுத்துல வந்து இதை எடுத்த உடனே தெரிஞ்சது அந்த எழுத்து எப்படி இருக்குன்னு சொல்லி அதை கொஞ்சமும் சளைக்காம மிக அருமையாக அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த நாவல் ஒரு 7-8 நான் அப்பப்போ இடையாம படிக்கிறேன். அப்படி படிச்சுட்டு பேசுறது எனக்கு பிடிக்கிறதுலாம் நான் அதை உருவாக்குறது கிடையாது. ஒரு 7 அத்தியாயங்கள் படித்தாங்க. ஒரு எழுத்தாளர்களுக்கு மிக கைவர வருகின்ற ஒரு மிகப்பெரிய சான்று, அதாவது ஒரு உத்வேகமோ அல்லது செயல்பாடு என்பது நகைச்சுவை. நீங்க எவ்வளவு பெரிய எழுத்தாளராக இருந்தாலும் நகைச்சுவை வெளிப்படுத்துகிறது. ஆனால் இவருடைய அந்த எழுத்து மிக இயல்பாக வரும். இந்த கதையில ஒரு இடத்துல ஒரு 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கையில எதுவுமே காசு இல்லை. அப்போ அவங்க சொல்றாங்க, இந்த கடைக்கு ஏதாவது வேலை கடையை பார்த்துமா தெரியும் அப்படின்ட்டு. அப்போ நண்பர் சொன்னாரு, எனக்கு எங்கேப்பா கடை தெரியும், நான் என்கிட்ட காசு இல்லை, காசு இல்லை கடாவது தான் நம்ம போகணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, அந்த அவன் வீட்டுக்கு போ, அவன் கடைக்கு போனா ஒன்றுமே சாமான் இருக்கா, ஒரு பொருள் இருக்காதுடா, அவன் தானே பொருளா இருப்பான், அவனே கொடுத்துட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே அதை படிக்கும் போது ஒரு 2 ஏன்னா அப்படியே அதை படிக்கிறத மிக அருமையான ஒரு தான் ரசித்தேன். அப்படி இந்த கதையில மிக அருமையான போக்குகள் இருக்கிறது. அப்புறம் அந்த சொல் நயம் இருக்கு இல்லையா, ஒரு எழுத்தாளர்களுடைய சொல் நயம் உண்டு. இதுல வட்டார வழக்குன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நான் வந்து இந்த விதவை அப்புறம் மாணவட்டின்னு சொல்லுவோம். கணவனை இறந்தவங்க விதவை சொல்லுவாங்க. கணவனை பிரிஞ்சிருக்கிறவங்கள வாழாவட்டின்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க வந்து வாழாக்குடின்னு ஒரு சொல்ல போட்டாங்க. வாழாக்குடி மிக அருமையான சொல்லு. அப்படி பார்க்கும்போது ஒரு எழுத்தாளர் எவ்வளவு நுணுக்கமாக தன்னுடைய சமூகத்தை ஆழத்தை உற்று பார்க்கிறார் என்று சொல்லி இந்த மாதிரியான செய்திகள் மிக அருமையாக இருக்கிறது. மிக நல்ல. அப்புறம் ஒரு இடத்துல எள்ளு வச்சிருப்பாங்க. எள்ளு வச்சுக்கிற இடத்துல அந்த எள்ளு எப்படி செழிப்பாக வளருது என்பதற்கு ஒரு இது சொல்லுவாங்க. இந்த எள்ளெல்லாம் விளைஞ்சு இருக்கிற இடத்துல அது எண்ணெயா ஊற்றெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சமூக, அதாவது ஒரு விவசாயிகளுடைய மனநிலை எப்படி இருக்கும், அது விளைஞ்சாலே நமக்கு வயலுடைய மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மன நுணுக்கங்களை மிக அருமையாக நூற்பிடித்து போன மாதிரி மிக அற்புதமான அந்த நாவல். அது எனக்கு முழுக்க படிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று சொல்லி இந்த இன்னொரு ஊமைகள் சொல்றாங்க இல்லையா, ஊமைகள அந்த பஞ்சத்துல வந்து பனை பெரும்பாலும் சின்ன சின்ன பஞ்சத்துல வந்து பனையில் பட்டு போறது. ஆனா பனையினுடைய வேர் இருக்கு இல்லையா, 40 அடி 45 அடிக்கு கீழே போட்டுருவாங்க. 45 அடிக்கு கீழே தண்ணி இருக்கிற வரைக்கும் பனை பட்டு போவதில்லை. இது ஆய்வு பண்ணி எழுதப்பட்டது, கால்கள் எழுதுகிறாங்க. அந்த பனை பட்டு போகணும்னு சொல்றாங்க. பனையை பார்த்தா தீப்பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்படி மிக ரொம்ப நல்லா இருக்கு இந்த நாவலை. எனக்கு கையில் எடுத்தோடனே நம்ம படிக்கிறது நல்லா இருந்தது. முழுக்க படிக்க முடியல. இந்த நாவலை படித்துவிட்டு ஐயா அவர்களுக்கு அண்ணன் ரவிக்குமார் ஸ்ரீபன் அவர்கள் இப்போது நூல் வெளியிட்டார் சொன்னாங்க. வாழ்த்து மேடையில் அந்த புதினங்களை பெற்று புதினங்களை வாங்கி அமர்ந்திருக்கின்ற சான்றோர்களே, இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையில் ஏற்பாடு செய்திருக்கிற திரு சேசுராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு நான் கட்டாயம் வரணுங்கிறதுக்காக
இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன். ஏன்னா இன்னைக்கு எனக்கு வேற இடத்துல வேற ப்ரோக்ராம் இருந்தது, அதையும் நான் ஒத்தி வைத்து விட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன். ஏன்னா இவர்கள் மும்பையில் வசித்தாலும் அவர்களுடைய முகநூலில் பக்கத்தில் நான் பார்க்கும் பொழுது சென்னைக்கு போவாங்க, காரைக்குடி போவாங்க, பல இடங்களுக்கு போயிட்டு போயிட்டு சென்னைக்கு வருவாங்க. தொழிலை எப்படி பார்க்கிறாரு? நான் சில நேரங்களில் என்னுடைய மனைவியோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த அளவிற்கு அந்த தமிழர்களுக்கு இந்த தமிழ்நாட்டோடு ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், தமிழ் அமைச்சர்களோடு ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆவல். இந்த ஆவலான ஒரு மனிதருக்கு நாம் ஏமாற்றத்தை கொடுக்க கூடாது என்பதற்காக இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன். ஆகவே இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தமைக்காக நன்றியும் கூட. அதாவது ஆங்கில அதாவது உலக இலக்கியத்தில் இன்று ஒரு நாவலை எழுதணும்னா எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்குது. அதை எழுதியவர் ஸ்டீஃபன் கிங். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நாவலை எழுதும் போது ஒரு தீம், நீங்க அது என்ன தீமோ அதை நீங்க மனதில் வச்சுக்கிடுங்க. ஆனா அதுல முக்கியமான ஒரு நிகழ்வு நீங்க எழுதக்கூடிய ஒரு எழுத்து பணி எவ்வாறு இருக்க வேண்டுமானால் கேரக்டரைசேஷன், அதாவது அதில் இருக்கின்ற அந்த கதாபாத்திரங்களை நீங்கள் எவ்வாறு உருவாக்குகிறீர்கள் என்பதுதான் அதன் மைய வெற்றியின் அறிகுறி. அதை ஆசிரியர் அவர்கள் செவையாக செய்திருக்கிறார்கள். அதாவது அந்த சுப்பு என்ற பெண்ணுக்கு யாரும் சுப்புன்னு கூட மாட்டாங்க, நமக்கு தான் சுப்புன்னு தெரியும். ஆனா அந்த பெண்ணுக்கு பலவேறு பெயர்கள் இருக்கு. அதாவது 3 விதமான ஒரு கேலி பேச்சு பெயர்களை வைத்து அந்த பெண்ணை அழைப்பார்கள். அது மட்டும் இல்ல, அந்த பெண்ணை அவர் அறிமுகப்படுத்தும் பொழுது அந்த பெண்ணை மட்டும் அறிமுகப்படுத்தவில்லை, அவள் வாழ்ந்த பகுதியின் இயற்கை அமைப்பை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். சொல்லணும்னா அவள் ரொம்ப ஏழையான ஒரு பெண்ணு, அதனால எப்படி சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காலத்திலும் என்னென்ன பழங்கள் அங்கு கிடைக்கும் என்பதையும் நமக்கு கற்றுத் தருகிறார். அதுக்கு அப்புறம்ல இந்த கூத்தின் சுவாசம், இந்த கூத்து எப்போ அறிமுகமாகுதுன்னா, அங்க ஒரு கூத்து நடந்துகிட்டு இருக்குது. அப்போ அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆசிரியர் இன்னொரு கதையை கொண்டு வர்றாங்க. அதாவது மதுரை பட்டணத்துல அந்த மதுரை பாண்டிய மன்னர் காலத்துல இந்த கூத்தர்களுக்கும் அவர்களுக்கும் நடந்த ஒரு போட்டி, அதன் விளைவாக அவர்கள் கொடுத்த சன்மானம், அந்த சன்மானத்தை வாங்குவதற்கு அவர்கள் தயங்கிய விதம், அதை மறுத்த நிலை எல்லாம் ஒரு இயல்பாக நமக்கு தெரியும். ஆனால் அதில் உள் கருத்துகள் இருக்கிறது. அதாவது அந்த காட்டில் உள்ள மனிதர்களுக்கு அந்த அரசர் கொடுத்த பொன்னும் நிலமும் எதுவும் வேண்டாம் என்று சொன்னார்கள். நாங்கள் அனைவருமே சுருக்கமாக முடித்துவிட்டார்கள். அதை கருத்தில் கொண்டு அதன் ஏற்புரையாற்றுவதும் எங்களுக்கு ஒரு அரை மணி நேரத்தில் வழிவிடுவாங்க என்று சொல்லி, அதற்கு முன்பாக அவருக்கு கலைஞர் தமிழ்ச்சங்கம் சார்பாக சில சிறப்புகள் செய்கிறோம். அண்ணன் பேசி முடித்த பிறகு பத்திரிகைகளில் மலர் யார் பெறுவார்கள் என்று எனக்கு வேறு நண்பர்களை நான் தேர்ந்தெடுத்தேன். வேறு நண்பர்கள் என்றால் ஃபைனான்ஸ் ரீதியாக நான் தப்பா நினைக்கிறீங்க, அவங்க அமௌண்ட் சொல்லிட்டு அவங்க கவரை வச்சு கொடுத்துருவாங்க. ஏன்னா நூலுக்கு செலவு அதுக்கு எங்கே கொடுத்துருவாங்க, திருப்பி அவங்க நான் உண்டு. அதற்கு பிறகு பகுதி செயலாளர் அவருக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட். அதற்கு பிறகு நூல் பெறுவர்கள் அழைக்கும் போது என்னுடைய சாதனையும் பெற்றுக் கொள்ளுங்கள், ஏதாவது கொடுத்து விட்டு செலுத்துவது சொல்லி கலைஞர் தமிழ்ச்சங்கம் சார்பாக அண்ணனுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. மும்பை இலக்கிய குழத்தின் சார்பாக இந்த பொன்னாடையை புத்தக அறிஞர் தலைவர் கலைஞர் தமிழ்ச்சங்கத்தின் 5ஆம் ஆண்டு விழாவையொட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற
எனது நூல் வெளியீட்டு விழாவின் இறுதி கட்டத்தில் இருக்கின்ற நான் முதலில் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நிகழ்ச்சியை மிக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் சேசுராஸ் அவர்களே, கலைஞருக்காக அவர் மாற்றிக்கொண்ட பெயர் சேது ராசு. அந்த வடமொழி எழுத்தை மாற்றிவிட்டு சேசு ராசு என்று தன்னை வைத்துக் கொண்டவர். இந்த இயக்கத்திற்காக தன்னை முழுமையாக ஒரு 15 வயதில் இந்த மண்ணுக்கு வந்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இடையறாது இந்த இயக்கத்திற்கு பணியாற்றி வருபவர் அண்ணன் சேசுராஸ். ஒரு நாள் இங்கே இருப்பார், மறுநாள் சென்னையில் இருப்பார், அதற்கு மறுநாள் காரைக்குடியில் இருப்பார். என்ன வேலை என்றால் ஒரு பொது வேலையைத்தான் சொல்வார். அவருக்கு வேலை இருக்கு, அதுக்காக வந்தேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தேன், இன்னும் முடியலை என்பார். மறுநாள் கேட்டால் சென்னையில் அறிவாலயத்தில் இருக்கிறேன் என்பார். மறுநாள் கேட்டால் சொல்வார், இங்கே ஒருவருக்கு ஒரு மிக கஷ்டமான நிலை, ஒருவர் இறந்து விட்டார், அவரை அடக்கம் செய்வதற்கு அந்த ஊர்க்காரர்களுக்கு உதவி செய்வதற்கு அந்த நிலையை நான் இருப்பேன் என்பார். இதுதான் சேசுராஸ். அப்படி ஒருவரை இந்த தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவராக, அப்படி ஒருவரை இந்த மாநகர ஒரு பொறுப்பாளராக திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெருமை, இங்கு இருக்கிற குற்றங்களுக்கு பெருமை என்பதை நான் மனதார பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்கடுத்து வரவேற்புரை நம்முடைய மாறன் ஆரியசங்கரன் சென்று விட்டார். மாறன் ஆரியசங்கரனை சொல்வதற்கு முன் நான் ஆரியசங்கரனை பற்றி சொல்ல வேண்டும். ஆரியசங்கரன் உண்மையான ஒரு திராவிட கழகத்தை முழுமையாக தன் உருவாக்கிக் கொண்டவர். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாலும் தன்னுடைய இறப்பு நாள் இறப்புங்கிறவரை என்னுடைய திராவிட கழகத்துடைய அந்த கொள்கைகளை ஒருபோது விட்டுக் கொடுக்காதவர் ஆரியசங்கரன். இந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வளர்ச்சிக்காக தன்னுடைய இறுதி காலம் வரை பாடுபட்டவர். முதல் 2 நாட்களுக்கு முன்பு ஆசிரியருடைய கூட்டத்திலே கலந்து கொண்டு விட்டு போனவர் 2 நாட்களில் இறந்து போனார். அவருடைய திருமணம் சுயமரியாதை திருமணம், தாலி மறுப்பு திருமணம், மாலை மட்டும் மாற்றிக் கொண்ட திருமணம் ஆரியசங்கர் நாட்டிய திருமணம். அது மாத்திரமல்ல, அவர் மறைந்த பொழுது அவருக்கு தனக்கு எந்த சடங்குகள் வைத்துக் கொள்ளக்கூடாது, நேரடியாக தூக்கி மாலை விடக்கூடாது, நீர் மாலை கொடை உடைத்தது எந்த எதுவும் கொட்டு முழக்கம் எதுவும் இருக்கக்கூடாது சொல்லி தன்னுடைய உடலை அந்த தந்தை பெரியாரின் விருப்பப்படி பகுத்தறிவு முறைப்படி தன்னை அடக்கம் செய்ய சொல்லி அந்த அடக்கம் செய்து கொண்டவர் ஆரியசங்கர் அவர்கள். அவருடைய மகன்தான் மாறன். சென்று விட்டாலும் அவரை நான் வாழ்த்த விரும்புகிறேன். அடுத்தடுத்து இங்கே கரும்புகை நூலை பெற்றுக்கொண்ட நம்முடைய கலைஞர் தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலாளர் சேம்ஸ் தேவசாசன் அவர் வரவில்லை, ஒரு முக்கியமான வரவில்லை. பெற்றுக்கொண்ட இறை ராஜேந்திரன், செயலாளர் தமிழ் காப்போம் அவர்களே, அவருடைய நான் இங்கே வந்த பொழுது நான் இப்படி எழுதியிருக்கிறோமே, இதை புரிந்து கொள்வார்களா? இதை இந்த வட்டார வழக்கு, இந்த பழமொழிகள், இந்த சொலவடைகள், இந்த கதைகள் இவர்களுக்கு புரியுமா? இவர்கள் எதை பற்றி பேச போது நம்ம ஊருக்காரர்களே திணறுகிறார்களே, இங்கே பொம்பையிலே பல ஆண்டுகளுக்கு முன்பு வந்தவர்கள் இப்படி பேச போகிறார்கள் என்று நினைத்த பொழுது, ஆனால் எங்கள் ஊரை விட, எங்கள் அந்த மண்ணை விட இந்த மும்பை மாநகரத்தில் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன் வந்த அவர்களுடைய உரையை கேட்ட பொழுது நான் அத்தனை வீழ்ச்சியில் திரைத்தேன், அத்தனை மகிழ்ச்சியில் உறைந்தேன், உருகினேன் என்றுதான் சொல்ல வேண்டும். அவ்வளவு அழகாக அந்த நூலை உள்வாங்கிக் கொண்டு பேசிய பேச்சு, அதை ராஜேந்திரன் சரி, நம்முடைய ஐயா ரவிக்குமார் ஸ்ரீவிராஜன் அவர்களுக்கும், அடுத்து முதல் விருதை பெற்றுக்கொண்ட ராஜை நிலவன் அவர்களுக்கும், அதே போல நம்முடைய அன்பழகன் பொற்கோவை இங்கே சொல்லித்தான் ஆக வேண்டும். பொற்கோ மும்பை கலைஞர் என்று போற்றப்பட்டவர். இந்த இயக்கத்துடைய வளர்ச்சிக்கு அவர் ஆரியசங்கரனும் நம்முடைய இவரும் நம்முடைய பொற்கோவும், அதாவது மருது சகோதரர்கள் போல இங்கே இருந்து பொற்கோவை எதிர்த்து, பொற்கோவையில் வாழ்த்தாக்களை எதிர்த்து தமிழர்களுக்கு ஆபத்து வந்த பொழுது என்ன என்று எதிர்த்து பேசியவர் பொற்கோ, மறக்க முடியாது. பொற்கோ அவர்கள் அந்த பொற்கோ தன்னுடைய கடைசி நாள் வரை
தன்னுடைய கொஞ்ச காலம் உடம்புக்கு முடியாமல் இருந்தாலும் கூட தன்னுடைய இந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கு மிக உறுதுணையாக அடிக்கல் நாட்டியவர் பொற்கோ அவர்கள். அவருடைய மகன் இன்றைக்கு நூலை பெற்று சென்றிருப்பது, என் நூலை வெற்றி அதாவது வெளியிட்டு சென்றிருப்பது என்பது எனக்கு அளவற்ற மகிழ்ச்சி. இந்த இயக்கத்துடைய தூண்களாக இருக்கக்கூடிய குழந்தைகள், பிள்ளைகள் என் நூல்களை பெற்று இருந்தால் அதை விட எனக்கு ஆனந்தம் என்ன இருக்க முடியும்? அடுத்து இந்த நூலை பெற்று சென்ற நம்முடைய தமிழ்நேசன் அருமையாக பேசினார். நேரம் கொடுத்தால் இன்னும் ஒரு நேரம் கூட பேசுவார். நல்ல அருமையான பேச்சு. அவருடைய அந்த உரையை ஆரம்பித்தார், கீராவில் ஆரம்பித்தார். கீரா என்றால் யாருக்கு தெரிய போகிறது என்று நினைத்தேன். ஆனால் கீராவில் ஆரம்பித்து கீராவை சொன்னார், உதயசங்கரை சொன்னார், இவர் தமிழ்ச்செல்வனை சொன்னார், நம்முடைய பூமணியை சொன்னார், நம்முடைய கர்மனை சொன்னார். இப்படி அங்கே இருக்கக்கூடிய அந்த கரிசல் இலக்கிய எழுத்தாளர்கள் எல்லாம் பட்டியலிட்ட பொழுது நான் என்னை மைமறந்து, எவ்வளவு ஒரு தமிழ் மேல் பற்று உள்ளவர்கள், தமிழ் மேல் காதல் உள்ளவர்கள், இந்த இயக்கத்தின் இலக்கியத்தின் மேல் நேசம் கொண்டவர்கள் என்பதை நினைக்கின்ற பொழுது என் மனசு புல்லரித்தது. இவர்களெல்லாம் இந்த தமிழ்தேச அவர்களுக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இங்கே இந்த அரங்கத்தில் நூல்கள் பெற்றிருக்கின்ற அன்பர்களுக்கும், என்னுடைய ஊரிலிருந்து இங்கே தொழில் செய்கின்ற, கடுமையாக உழைத்து எங்கள் ஊரிலே இவர் இருக்கின்ற என்னுடைய தம்பி அம்மாசி, ஜெயக்குமார் ஆகியோர்களுக்கும் மற்றும் வருகை தந்திருக்கின்ற பெருமக்களுக்கும், நேற்று முன்தினம் வந்ததிலிருந்து இன்று வரை இப்பொழுது வரை என்னை ஒரு மெய்காப்பாளர்கள் போல, ஒரு அரசருக்கு எப்படி இருபக்கம் மெய்காப்பாளர்கள் இருப்பார்களோ அதுபோல அந்த 2 பேரும் நின்று இப்பொழுது வரை என்னை காப்பதற்கு, என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்ற, என்னை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற, என்னை கூட்டி சென்றிருக்கின்ற நம்முடைய நாளை வழியனுப்பும் வரை, இப்படி கூறக்கூடாது இல்லையா, நாளை வழியனுப்பும் வரை எங்களோடு இருக்கிற நம்முடைய என்னுடைய இந்த விழாவுக்கு ஒரு மூல காரணமாக இருந்த நம்முடைய நன்றியுரை சொல்லக்கூடிய மும்பை ராசன் அவர்களே, அதே போல 76 வயதிலும் ஒரு இளைஞர் போல சுற்றி வருகின்ற இந்த மும்பை தமிழ் சங்கத்துடைய பொருளாளர், அவருடைய பகுதியுடைய செயலாளர், இந்த பம்பாய் மாநகரத்துடைய பொறுப்புக்குள் உறுப்பினர், இத்தனை பதவி வகித்தாலும் சாதாரண கழக தொண்டனை எப்பொழுதுதான் அவர் காட்டிக்கொள்வார். அந்த எந்த பந்தாபம் அவர்களை பார்க்க முடியாது. அவ்வளவு எளிமையாக அவர் பிள்ளைகள் இங்க வந்தார்கள், அவ்வளவு எளிமையாக, அவ்வளவு இதாக அவருடைய பார்க்கின்ற அந்த பார்வை சொன்னார். நான் எப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக திராவிடர் கழகத்திற்கு வந்தேன் என்று ஒரு கதையை சொன்னார். கதை என்பது என்னென்றால், திராவிடர் கழகத்திற்கு வந்தது என்பது அதாவது 1970ஆம் ஆண்டு அவர் இங்கே வருகிறார். யார்? நம்முடைய மாணிக்கம் அவர்கள் வருகின்ற பொழுது நம்முடைய தந்தை பெரியார், ஐயா பெரியார், பகுத்தறிவிப்பாளர் பெரியார், நம்ம எல்லாம் உருவாக்கிய பெரியார், தந்தை பெரியார் அவர்கள் இங்கே பேச வருகிறார்கள். பேச வருகின்ற பொழுது அந்த நேரம் தீபாவளி நேரம், சுற்றி பிராமணர்கள், சுற்றி பார்ப்பனர்கள் இருக்கிறார்கள். தந்தை பெரியார் பேசிக் கொண்டிருக்கிறார். பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது சுட சுட விடை கொடுப்பவர்கள் 2 பேர் தமிழ்நாட்டில், ஒன்று நம்முடைய தலைவர் கலைஞர், இன்னொன்று தந்தை பெரியார். பதில் சொல்வது எந்த கேள்விக்கும் அசரவே மாட்டாங்க, எந்த இடத்திற்கும் அசர மாட்டாங்க தலைவர் கலைஞர். அப்படி பெரியார் அந்த வேட்டு போட்ட உடனே எல்லோரும் நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் சத்தம் போடவும் பெரியார் சொன்னார், அமைதியாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார். என்ன தெரியுமா? எதற்கு வேட்டு போடுவார்கள்? ஒருவருடைய பேச்சை கேட்டு வேட்டு போடுவதால் என்ன கருத்தம்? அவருடைய பேச்சு நன்றாக இருக்கிறது, அந்த பேச்சை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்று வேட்டு போடுகிறார்கள் என்று எடுத்துக் கொள்ளுங்கள். ஆகவே வாழ்த்துகின்றார்கள், எடுத்துக் கொள்ளுங்கள். ஏன் நீங்கள் வேட்டு போடுவதை கண்டிக்கின்றீர்கள் என்று தந்தை பெரியார் சொன்னார். வேட்டு சத்தம் நின்றும் இது இருந்துதான் அவர் தந்தை பெரியாரை எனக்கு பிடித்தது என்று அவர் சொன்னார். இன்றைக்கு வரைக்கும் அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கிறார். அந்த அவருக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றியை தெரிவித்து, நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்க்கையும் தெரிவித்து, அவரெல்லாம் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும், அவருடைய 100ஆண்டு விழாவிற்கு நான் இங்கே வர வேண்டும் என்ற ஆசையும் அன்பையும் தெரிவித்து என்னுடைய ஏற்புரையை மிக சுருக்கமாக பேச நினைக்கிறேன். ஒரு எழுத்தாளன் இந்த காலையில் நான் பவாசுலத்துறை பற்றி சொன்னார். இந்த காலையில் நான் பவாசுலத்துடைய ஒரு கதையை நான் கேட்டேன். ஒரு எழுத்தாளனை யார்? நூலுடைய ஒரு பதிப்பாளர் 100 கதைகள், 100 ஒரு தலைவருடைய
வரலாற்றை நீ எழுதி கொடு. எழுதி கொடுத்தால் உனக்கு ஒரு புத்தகத்திற்கு 100 ரூபாய் சன்மானம். அப்பொழுது 100 ரூபாய் சன்மானம் என்றால் 100 புத்தகத்திற்கு 10,000 ரூபாய் சன்மானம் அந்த காலத்தில். இது உண்மையான நடந்த சம்பவம். அதாவது நம்முடைய இவருடைய அறம் அந்த கதையில் வரக்கூடிய ஒரு கதை. அத அப்ப அவருடைய திருமணம், யார் அந்த எழுத்தாளருடைய மகளுடைய திருமணம், இந்த 10,000 ரூபாய் வந்தால் நம்முடைய மகளுடைய திருமணத்தை நடத்தி விடலாம் என்று தன்னுடைய கையில் வீங்க எழுதுகிறார். அவர் ஒரு நூலுக்கு 100 ரூபாய் கொடுக்க வேண்டாம், நான் மொத்தமாக 10,000 வாங்கிக் கொள்கிறேன். ஏனென்றால் கல்யாண செலவுக்கு அப்படித்தான் போகும், இது அப்பப்ப வாங்கினா செலவழிஞ்சு போகும் சொல்லி மொத்தமா நான் 10,000 வாங்கிக்கிறேன்னு சொல்லி அவர் மறுத்து 100 கதைகளையும் எழுதி முடித்து அவருடைய கைகளை வீங்கிய கைகளோடு பணம் பெற போகிற அந்த பதிப்பாளரிடம் அப்போது சொல்கிறார், உனக்கு என்ன நான் பணம் தர வேண்டும்? என்னிடத்திலே நீ குடித்த காப்பிக்கும், நீ சாப்பிட்ட காராவடைக்கும், நீ வாங்கிய சிகரெட்டுக்கும் சரியாக போடுது. எப்படி இருக்கும் மகளுடைய கல்யாணம் நாளை மறுநாள் காலை. இன்று அந்த எழுத்தாளன் இந்த நிலையில் இருக்கிற பதிப்பாளன் நிலையில் இருக்கிறான். இன்றைக்கும் எழுத்தாளனுக்கு அந்த நிலையில் இருக்கிறது மறந்துவிடக்கூடாது. அதற்கு பிறகு அந்த அழுகிறான், ஒன்றான், அவனால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. மறுபடியும் போகிறான். மறுபடியும் அந்த வீட்டிற்கு போய் எப்படி ஒரு வீட்டில் ஏல நோட்டீஸை ஒட்டுவார்களோ அதே போல ஒரு எழுத்தாளனை ஏமாற்றி வீடு என்று எழுதி ஒட்டுகிறார். ஒட்டுகின்ற பொழுது அங்கே அவருடைய மனைவி, ஒரு 150 இளவுள்ள ஒரு மனைவி, ஒரு பிள்ளையை தூக்கி வைத்துக் கொண்டிருந்த மனைவி அதை பார்த்து பதறுகிறார். ஐயோ, நம்முடைய வீட்டுக்கு ஒரு பங்கம் வந்து விட்டது, இப்படி வருதா என்று கேட்கிறார். கேட்கிற பொழுது அந்த எழுத்தாளன் அந்த கதையை சொல்கிறான். அந்த கதையை சொன்னவுடன் ஓடுகிறாள். என்றைக்கும் பதிப்பகத்திற்கு செல்லாத அந்த பெண்மணி தன்னுடைய கணவனை நோக்கி ஓடி தன்னுடைய கை சட்டையை பிடித்து அவனுக்கு பணத்தை கொடுத்து விட்டு வாழைவார் என்று சொல்லி வாங்கி கொடுத்து விட்டு அவள் வீட்டுக்கு வந்த அந்த நோட்டீஸை கிடைத்தாள் என்று அந்த கணக்கு, அந்த அவருடைய கதை, அந்த எழுத்தாளருடைய கதை முடி. ஆனால் இன்றைக்கு இந்த எழுத்தாளனுக்கு அப்படி அல்ல, அப்படி ஒரு நிகழ்வு இல்லை. இந்த எழுத்தாளனை இந்த மன்றம் அலங்கரித்து பார்க்கிறது, அழகாய் வைத்து பார்க்கிறது, அன்பாய் உட்கார்ந்து பார்க்கிறது, சிம்மாசனத்தை உட்கார வைத்து அழகு பார்க்கிறது. இந்த மன்றம் இது கலைஞர் தமிழ் சங்கம் அல்லவா? இது தலைவர் அந்த கலைஞர், அதாவது அவர் எத்தனை பேர் வளர்த்தெடுத்தார், எத்தனை பேரை நம்முடைய களத்திலே நிற்க வைத்தார், எத்தனை பேரை வெற்றி வைத்தார். அவரை வைத்துத்தானே இலக்கியம், அவரை வைத்துத்தானே என்னுடைய கதைகள், அவரை வைத்துத்தானே என்னுடைய கவிதைகள், என்னுடைய முதல் கவிதை நூலே அவருக்குத்தானே நான் அர்ப்பணித்தேன். என் உயிர்மிக்க தலைவருக்கு தானே அன்பளித்தேன். அந்த தலைவருடைய தமிழ் சங்கத்தின் சார்பில், அந்த தலைவருடைய தமிழ் சங்கத்தின் அந்த அதுவும் அயலகத்தில் எனக்கு நடத்துகின்ற முதல் விழா இது. எனக்கு பெருமை. நான் சேஷராசனுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும், நம்முடைய நண்பர்களுக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் தகும். ஒரு அயலகத்தில், அதுவும் மும்பை தமிழ் நான் உயிருக்குயிராக நேசிக்கின்ற தலைவர் கலைஞர் அவர்களுடைய கைது செய்யப்பட்ட பொழுது நாங்கள் டிவி முன்பு உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தோம், தொலைக்காட்சி முன்பு நின்று அழுது கொண்டிருந்தோம், உட்கார்ந்து அழுது கொண்டிருந்த தருணத்தில் எனக்கு தெரியும் போலீசார் வருவார்கள், கைது செய்ய வருவார்கள் தெரியும். இருந்தாலும் நான் அந்த இடத்தை விட்டு வெளியே போகவில்லை, வீட்டை விட்டு வெளியே போகவில்லை. போலீசார் வந்தார்கள். போலீசார் வந்து உங்களை கைது செய்கிறோம் என்று சொன்ன பொழுது நான் சொன்ன வார்த்தை, நான் குடித்து விட்டு ஆடை மட்டும் மாற்றிக் கொள்கிறேன், அதுவரை உட்கார்ந்துங்கள், என்னோடு சாப்பிட வேண்டுமானால் பாருங்கள், கூட சாப்பிட்டு விட்டு சொல்லலாம் என்று மட்டும் சொன்னேன். நான் ஓடவோ ஒழியவோ இல்லை. அப்படி மிக்க தலைவரை நான் வைத்தவன். அந்த தலைவர் மீதுடைய ஒரு தமிழ் சங்கத்தின் சார்பில் எனக்கு ஒரு பாராட்டு விழா, எனக்கு ஒரு நூல் வெளியீட்டு விழா என்பது எனக்கு அளப்பரிய ஒன்று. அதிலும் சாவித்திரி போல அரங்கு எதிரே அம்பேத்கர் பணி. இந்த சாவித்திரி போல வரலாற்றை சொன்னால், சாவித்திரி போல யாருக்கு அரசியல் தினம் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் சாவித்திரி போல தான் அரசியல் தினம் கொண்டாடப்பட்டிருக்க வேண்டும். மறந்துவிடக் கூடாது. வரலாறு பல இடங்களிலே மறக்கப்பட்டு விடுகிறது. சாவித்திரி புலேவுக்கு தான் அரசாங்க விழா கொண்டாடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சாவித்திரி புலே ஒரு சாதாரண ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்காக பாடுபட்டவர். அந்த சமுதாய மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களின் குழந்தைகளுடைய கல்விக்காக தான் ஆசிரியராக இருந்து பாடுபட்டவர்.
அது மாத்திரமல்ல, அவர் ஆசையாக பணியாற்ற வருகின்ற பொழுது அவர் மீது அழுகிற முட்டை வீசப்படும், சேருடைய சேற்றுக்கள் அவர் அள்ளி வீசப்படும், பழைய துணிகள் அள்ளி வீசப்படும். அத்தனையும் அவர் அவமானமாக கருதாமல் வந்து பழி நடத்தியவர் அவர். அது மாத்திரமல்ல, அவர் அந்த ஊரில் பிளேக் நோய் வந்த பொழுது அந்த பிளேக் நோயால் பாதிக்கப்பட்ட எல்லோருக்கும் உயர் வகுப்பினருக்கெல்லாம் சிகிச்சை அளித்த பொழுது அந்த தாழ்த்தப்பட்ட, அந்த நசுக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட மக்கள் அந்த நோயால் பாதிக்கப்பட்ட பொழுது அந்த நோயாளிகளெல்லாம் தன்னுடைய பள்ளிக்கு வரவழைத்து அவர்களுக்கெல்லாம் சிகிச்சை அளித்தவர் சாவித்திரிபாய் பூலே. அவர் எந்த பிளேக் நோய்க்கு அவர் மருந்துட்டாரோ அதே பிளேக் நோயால் மறைந்து போனார். இதுதான் வரலாறு, சாவித்திரி பூலே வரலாறு. அந்த அரங்கத்தில் இன்று பேசுகின்றேன் என்பது என்னுடைய வரலாற்று சரித்திரத்தில் இடம்பெறக்கூடியது. அதே போல அண்ணன் அம்பேத்கரை சொல்வார்கள். என்னுடைய அலுவலகத்தில் அண்ணன் அம்பேத்கர், தலைவர் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், அதற்கடுத்து எங்களுடைய அமைச்சர்கள், அதே போல இந்த படங்கள் உண்டு. என்னிடத்தில் வருவர்கள் சொல்வார், சிலர் கேட்பது உண்டு, என்ன அண்ணல் அம்பேத்கர் படத்தை வைத்தீர்களே என்று. ஏன் வைக்கக்கூடாது என்று கேட்கிறேன். அவர் செய்த சேவைகள் உங்களுக்கு என்ன தெரியும் என்று கேட்கிறேன். நீங்க அவரை ஒரு சாதியாக பார்க்கிறார்கள், நாங்கள் அவரை ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக பார்க்கிறோம். அண்ணன் அம்பேத்கர், நான் நேற்று வந்தவுடன் எங்கே என்ன இடத்திற்கு போக வேண்டும் என்று கேட்ட பொழுது நான் நம்முடைய ராஜனிடமும் நம்முடைய மாணிக்கவர்களுக்கு நான் சொன்னது, எனக்கு 2 இடங்கள் பார்க்க வேண்டும். ஒன்று அண்ணல் அம்பேத்கருடைய நினைவிடம், இன்னொன்று அண்ணன் அம்பேத்கர் வாழ்ந்த இடம். 2 இடங்களை பார்க்க வேண்டும், மற்ற இடங்களை என்று சொன்னேன். ஏனென்றால் அண்ணன் அம்பேத்கர், இந்த பெண்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள், அண்ணன் அம்பேத்கர் ஒரு சமுதாயத்திற்கானவர் அல்ல, அனைத்து சமுதாயத்திற்காக உழைத்தவர். இன்னும் சொல்ல போனால் இந்த இங்க இருக்கிறார்கள் 1956 இருக்கலாம். அப்பொழுது அண்ணல் அம்பேத்கர் சட்ட அமைச்சராக இருக்கின்ற பொழுது அவர் சட்ட அமைச்சராக இருந்து ஒரு மசோதா கொண்டு வருகிறார். என்ன மசோதா என்றால், அதாவது பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும், பெண்களுக்கு அந்த ஆண்களுக்கு எந்த சொத்துரிமையோ அந்த சொத்துரிமை பாதியை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சட்ட மசோதா கொண்டு வருகிறார். யார்? சட்ட அமைச்சர் அம்பேத்கர். அந்த அமைச்சரவையில் எந்த அரசியல் சாசனத்தை இயற்றினாரோ, எதற்காக இயற்றினாரோ அந்த அரசியல் சாசனத்தை இயற்றிய அம்பேத்கர் கொண்டு வருகிறார். கொண்டு வருகின்ற பொழுது என்ன நடக்கிறது என்றால், அந்த மசோதா போக்கடிக்கப்பட்டது. மசோதாவை அம்பேத்கர் கிழித்தெறிந்து விட்டு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு, நான் நினைத்த கொள்கை நிறைவேறாத ஒரு சபையில், ஒரு சமூக நீதியை நிறைவேற்ற முடியாத ஒரு சபையில் நான் அமைச்சராக இருந்து என்ன செய்ய சொல்லி அந்த மசோதாவை கிழித்து எறிந்து விட்டு மந்திரி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்தவர் அம்பேத்கர். ஒரு சமுதாயத்திற்காக பாடுபட்ட தலைவர் அம்பேத்கர். பெண்கள் என்பது ஒரு வீட்டில் மட்டும், ஒரு சாதி வீட்டில் மட்டும்தான் இருக்கிறார்களா? எல்லா சமூகத்தினுடைய வீட்டில் இருக்கிறார்கள் பெண்கள். அந்த பெண்கள் என்ற பெண்கள் என்பது அனைத்து சமூகத்தினுடைய பெண்களுக்காக பாடுபட்டவர் அம்பேத்கர். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக பாடுபட்டவர் அம்பேத்கர். அவருடைய வரலாற்றை சொல்லிக்கொண்டே போகலாம். இங்கே அண்ணன் அம்பேத்கர் தாடி இல்லாத பெரியார் அண்ணன் அம்பேத்கர், அங்கே தாடி இல்லாத அம்பேத்கர் தந்தை பெரியார் என்பதை விட்டு அதனால்தான் நான் அந்த இன்றைக்கு அந்த அம்பேத்கர் பள்ளியின் எதிரில் நான் பேசுகின்றேன் என்று நினைக்கின்ற பொழுது எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி, எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. இந்த நினைவுகள் என்று எனக்கு மறக்கும். எப்படி இடத்திலே அண்ணன் சேம்ஸ் அவர்கள் எனக்கு ஒரு இடத்திலே இது வாய்ப்பு எனக்கு வழங்கியிருக்க. இப்படி ஒரு வாய்ப்பு எங்காவது கிடைக்குமா? யாருக்காவது கிடைக்குமா? நான் நினைக்கின்ற இடம், இப்படி ஒரு இடம் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் இந்த இடம்தான், இந்த தாராவிதான் தமிழர்கள், பூர்வீக தமிழர்கள் இந்த ஒரு காடாக அல்லது ஒரு கசிவினர் வாய்க்காலாக அல்லது தோல் தொழிற்சாலையுடைய கழிவுகள் நிறைந்த பகுதியாக இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே தன்னை குடியிருத்திக் கொண்டு தன்னை இரவும் பகலுமாக உழைத்து இதை ஓரளவு உயர்ந்திருக்கின்ற தமிழ்
தமிழர்கள் வாழ்கின்ற பகுதி தாராவி என்று சொன்னால், அந்த தாராவில் என்று பேசுகிறேன் சொன்னால் அதை விட எனக்கு பெருமை வேறு என்ன? என்னுடைய ஊர் பகுதி மக்கள் வந்திருக்கிறார்கள். அவர் ஐயா பேர் வந்து கமுக்கன், இன்னொரு பேர் வெள்ளச்சாமி. அவர் உழைத்த உழைப்பு எனக்கு இன்னும் தெரியும். கோவனை கிட்ட கொண்டு போவார். அவர் வீட்டில் 4-5 பேர், அவர் பெரியப்பா சித்தப்பா மாதிரி. அவர்களெல்லாம் அவ்வளவு உழைப்பு உழைத்தவர். அவருடைய அந்த அந்த ஒரு பொட்டக்களம் என்று ஒரு களம் இருக்கும். அந்த களம் பார்த்தா குன்று குண்டாக இருக்கும். கடலை விளையும் நேரத்திலே அங்கேதான் போட்டு அந்த கடலையை காய வைப்போம். ஆனால் ஒரு அடி மழை பெய்து ஒரு அடி எடுத்து வைத்தால் கூட வழுகி கீழே விடும். அப்படிப்பட்ட இடத்தை சமப்படுத்தி சீராக்கி அதை வயலாக்கி இன்றைக்கு அதில் தென்னை வைத்து அதில் காய்த்து பூத்து குழுகுகின்ற அளவிற்கு அதை பாடுபட்டு வைத்தவர்கள் அவர்கள். அந்த அப்படிப்பட்ட சம்சாரிகள் இங்கே வந்து உழைத்து அந்த பணத்தை விவசாயத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். அப்படிப்பட்ட வாழ்கின்ற இந்த பூமியில் இருந்து நான் பேசுவதை நான் பெருமையாக சொல்கிறேன். இன்றைக்கு 3 நூல்களுடைய வெளியீட்டு விழா, ஒரே சமயத்தில் 3 நாள்கள் ஒரே ஆசிரியருடைய வெளியீட்டு விழாவை வைப்பது என்பது கடினம், அதை பேசுவது என்பது கடினம். அப்படி இருந்தவரும் மிக சுருக்கமான நாள்களே கொடுக்கப்பட்டன. 2-4 நாட்கள் அல்லது 3 நாட்களே அவர் வாசிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட்டன. அப்படி கொடுக்கப்பட்டால் அதை முழுமையாக வாசித்து அதை ஓரளவுக்கு எனக்கு மன நிறைவாக உங்களுக்கு மன நிறைவாக தங்களுடைய வாழ்த்துறையை தங்களுடைய கருத்துறையை இங்கே சொல்லி சேர்ந்திருக்கிறார்கள். இதை நான் சுருக்கமாக இந்த 3 நூல்களுடைய மைய கருத்து என்ன என்பதை நான் இங்கே சொல்லி விடைபெற நினைக்கின்றேன். கூத்தின் சுவாசம். இந்த கூத்தின் சுவாசம் என்பது பவாசலத்தை அவருடைய கதை அடிக்கடி பவாசுலத்தை இல்ல, எல்லாருடைய கதையும் விசாராவா இருந்தாலும் சரி, பிரபஞ்சனாக இருந்தாலும் சரி, எல்லோருடைய கதையும் நான் படிப்பதுண்டு, கேட்பதுண்டு. நான் நாடனாக எல்லாருடைய குவிச்சலனாக ஒரு அக்காளுக்கு குழந்தை இல்லை என்றவுடன் அவர் என்ன செய்கிறார் என்றால், எங்கெங்கே நேர்த்திக்கடன் இந்த மாதிரி நேர்த்திக்கடன் போடுறது கொஞ்சமே நான் செலுத்துறாங்க செலுத்துறோம் நேர்த்திக்கடன் போட்டு தள்ளுவாங்க. அந்த கோயிலுக்கு இந்த கோயில் கிடா விட்டு காது விட்டு கவுள் அக்கடி கட்டி நீ இறக்குற மிதி இறக்குற அப்படின்னு சொல்லி அடிச்சு தள்ளுவாங்க. ஆனா அது பிறகு அந்த ஆயிடுச்சு அந்த மக்கள் போக மாட்டாங்க. அது ஒரு வகை. அந்த இது என்ன செய்கிறது என்றால், ஒரு 10 ஆண்டுகள் கழித்து ஒரு குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்தவுடன் மேல்மருவத்தூருக்கு அவர் பணக்காரர். மேல்மருவத்தூர் கோயிலே போய் அங்கே போய் காதணி விழா வைக்கிறார். அந்த காதணி விழா வைக்கின்ற பொழுது அந்த காதணி விழா முடிந்து விடுகிறது. செல்வாக சீரும் சிறப்புமாக கொண்டாட்டமாக கோலாகலமாக நடந்து முடிந்து விடுகிறது. முடிந்த பிறகு சாப்பிட உட்கிறார்கள். சாப்பிட உட்கார்கின்ற பொழுது பார்த்தால் அந்த பிள்ளைக்கான எந்த பிள்ளைக்கு தவம் இருந்து வரம் இருந்து பெற்றார்களோ அந்த பிள்ளை அங்கே காண முடியும். எப்படி இருக்கும் அவர்களுக்கு? ஆளாளுக்கு ஓடி போய் தேடுகிறார்கள். பக்கமெல்லாம் ஓடி போய் தேடுகிறார்கள். அப்படி தேடுகின்ற பொழுது எங்கு பார்த்தாலும் இல்லை. ஒரே ஒரு இடத்தில் ஒரு கூட்டு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டை சுற்றி ஆட்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர் போகிறார், தாய்மாமன் போகிறார். போகின்ற பொழுது அந்த கூட்டத்தை விலக்கி பார்க்கின்ற பொழுது அந்த பிள்ளை அந்த குழந்தை அங்கே உட்கார்ந்து அந்த கூட்டுக்குள் உட்கார்ந்து இருக்கிற அந்த பிள்ளை அதை பார்த்தவுடன் அவருக்கு அப்படியே கிடைச்சு போயிடுச்சு. போய் அப்படியே அள்ளி தூக்குறாங்க. பிள்ளைய மேலே கரைக்கு கொடுக்கிறாங்க. மகள் ஊசலாடி கைட்டு ஊசலாடி கொண்டிருக்கிறார். இவர் உரிமை அடித்துக் கொண்டிருக்கிறார். தாய் தூக்கியவுடன் என்ன சொல்கிறார் என்றால், உடனே பொம்பளையா அவங்களுடைய பாசியை சொல்கிறார். இல்லை என்னுடைய அக்கா பிள்ளைக்கு சொல்றார். சொன்னவுடன் பாட்டுக்கு வந்துச்சு, அழுத்தே வந்துச்சு, என்னால என்னன்னு தெரியல, நான் உட்காந்து வச்சுட்டேன், யாராவது தேடி வந்தாங்க, அவருக்கு 9 லட்சம் ரூபாய் சொல்லி உட்கார வச்சேன். சரி கூட்டிட்டு என்ன செய்வார்னா, அவருடைய 2 பாக்கெட்டுகளுக்கு இருந்து அப்படியே பணத்தை அள்ளி அவங்க கூட்டாளி கைகளில் கொடுப்பாங்க. முடிக்கும்போது இந்த 2 கைகளிலும் அள்ளி அப்படியே கொடுக்கிறார். கொடுத்தால் அவன் சொல்வார், 5 காசுக்காக 10 காசுக்காக துண்டை விட்டு வாங்குகின்றார். அன்றைக்கு 1 ரூபாய் சேர்ந்தால்தான் அவருடைய வயிறு நிறையும். அப்படிப்பட்ட பெண் தன்னுடைய மகளை பூசலாடி விட்டு உயிருக்கு பூசலாடி விட்டு கீழே ஒரு உயிரை காப்பாற்றி வைத்திருக்கிறார்கள். 2 பணப்பைகளிலும் பணத்தை அள்ளி கொடுக்கின்ற பொழுது சொல்வாள், என்ன சொல்வாள் என்று என்ன சொன்னாள் என்றால், அந்த தன்னுடைய பிறந்தையால்
தள்ளி போயா உன் பணத்துக்கான அந்த பிள்ளைய காப்பாற்ற போயா பணம் அவர்தான் என்று தன்னுடைய அந்த அந்த மான ரோசத்தை அந்த தன்னுடைய பிழைப்பு என்பது பணத்திற்காக அல்ல, உயிரை காப்பாற்றுவது பணத்திற்காக அல்ல என்று சொல்லி அந்த பணத்தை புறந்தள்ளி விட்டு போனவள் அந்த கூட்டார். அதனுடைய மைய கருத்தை வைத்துத்தான் இந்த கூட்டின் சுவாசத்தை எழுதி. அதே போல அவர் சொன்னார், நம்முடைய இவர் சொன்னார், அதிலே 100 விஷயங்களும் இருக்குது. எதற்கால் அந்த கூட்டியார் உங்களுக்கு அம்மா அதையும் பத்த பொழுதுதான் உண்மையான சம்பவங்கள் நிறைந்த ஒன்று என்று நினைத்து அதை அப்படியே எழுதினேன். என்னவென்றால் ஒரு கதை திருமலை நாயக்கருக்கும் அவர் சொன்னது காய்ப்புத்தாட்டின் இடத்துல வருகிறார். வருஷம் ஒப்பந்தாங்க 3 நாட்களுக்கு முன்பு என்னுடைய வீட்டுக்கு வந்து போனார்கள். வந்து பணம் வாங்கி செல்வார். ஒரு 5 ரூபாய் ஊர் பொய் என்று கணக்கு அவர் தொழில் செய்யாவிட்டால் கூட இன்றைக்கு வந்து செல்வார். அவர் வந்து செல்கின்ற பொழுதுதான் நான் கேட்டேன், உங்களுடைய அந்த கலைப்புடைய கதையை கேட்ட பொழுது அந்த கதை திருமல நாயக்கரை தோற்கடித்து திருமல நாயக்கர் கொடுத்த சன்மானத்தை எல்லாம் வேண்டாம் என்று சொல்லி மறுத்து விட்டு வந்தவர்கள் கூட்டாளர்கள். அவருடைய சுவாசத்தை அந்த அவள் அந்த கூட்டாள் ஊரே ஒதுக்கிய பொழுது ஒரு பெண்ணை தன்னுடைய பெண்ணாக கூட்டி சென்று வளர்த்து ஆளாக்கி கொண்டு வந்துவிட்ட அந்த கூட்டாளியின் சுவாசத்தைத்தான் இந்த நூலிலே கூட்டின் சுவாசமாக நான் வெளியிட்டேன் என்பது. அதே போல கைநாட்டுக்காரன் வென்றும் இல்லை, அது 2 வயதான். கள்ளிவெட்டி என்ற ஊர் கள்ளவெட்டியாகும். கள்ளிவெட்டி என்ற ஊர் கள்ளவெட்டியாக ஒரு சுழிவெட்டு மாறியது. அந்த கள்ளவெட்டி என்று ஆனதால் அந்த ஊர் படுகின்ற அவமானம், அந்த ஊர் படுகின்ற சித்திரவதை, அந்த ஊர் படுகின்ற சச்சரவுகள், அந்த ஊர் வைத்திருக்கின்ற தன்மானம், அந்த ஊர் வைத்திருக்கின்ற ரோசம், அது அத்தனையும் அந்த கள்ளவெட்டியினுடைய நாவலில் தெரிக்கும். அதிலே பல கதாபாத்திரங்கள் வந்து செல்லும். அதையெல்லாம் சொல்லி சொன்னால் இங்கு விடிந்து போகும் வேண்டாம். அதுதான் கள்ளிவெட்டி கள்ளவெட்டியான கதை. அதனால் அது பட்ட அவமானம். அதுதான் கைநாட்டுக்காரன் முழுக்க முழுக்க ஒரு கைநாட்டுக்காரனுக்கு எவ்வளவு ஒரு சுயமரியாதை இருக்கிறது, ஒரு கைநாட்டுக்காரனுக்கு எவ்வளவு ஈவு இருக்கிறது, ஒரு கைநாட்டுக்காரனுக்கு இந்த அளவுக்கு பாசம் பற்று இருக்கிறது என்பதை காட்டக்கூடிய நாவல் தான் கைநாட்டுக்காரன். அதை ஒருத்தர் கூட எழுத்து எவனும் கிடையாது அந்த நாவல். அதுபோல இன்னொரு நாவல் கரும்புகை. கரும்புகை நாவல் நான் எதற்காக எழுதினேன் என்றால், நண்பர்களே, நான் வழக்கு நடத்துகின்ற நீதிமன்றத்திலேயே இந்த அதாவது பட்டாசு தீ விபத்தால் இறந்து போகக்கூடிய வழக்குகள் என்னிடத்தில் வருகின்ற பொழுது ஒவ்வொருவரும் பற்றி எரிந்து போடுகின்ற அந்த காட்சியை நீதிமன்றத்தை சொல்கின்ற பொழுது எனக்கு யார் கண்ணீர் வடிக்காமல் இருக்க முடியும், யார் எந்த செய்தியாக இருக்க முடியும்? அதை வைத்துத்தான் அந்த கரும்புகை என்ற நூலை எழுதினேன். நான் அந்த கரும்புகை என்ற நூல் இந்த கரும்புகையினால் ஒரு வருடத்திலே இந்த சிவகாசி மண்ணிலே, இந்த கரிசல் மண்ணிலே, இந்த மண்ணிலே நூற்றுக்கணக்கான மக்கள் இறக்கிறார்களே, வெந்து போகிறார்களே, வெந்து போன பின்னும் அந்த பிள்ளைகள், அந்த குழந்தைகள், அதே வாரிசுகள் அதே ஆலைக்கு அது வழி இல்லாமல் செல்கிறார்களே, இதற்கு என்ன வழி, என்ன தீர்வு? இப்படி நடந்தால் இதெல்லாம் கடந்து விடுவோம், இதெல்லாம் கடந்து விடுவோம் என்று நினைத்து நான் கற்பனையாக சில கற்பனையாக உண்மையிலே ஒரு சொன்ன ஒரு வரலாற்றை மையமாக, ஒரு கதை வரலாற்றை மையமாக வைத்து எழுதப்பட்டதுதான் அந்த சிவகாசியுடைய தீர்ப்போடுகள் மாற்றப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு எழுதப்பட்டதுதான் கரும்புகை. இந்த 3 நாவலின் சுருக்கம் இதுதான். இந்த 3 நாவல்களை எனக்கு படைப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த இந்த பொழுதுகள், காலப்பொழுதுகள், இந்த சூழ்நிலைகள் எப்பொழுது எழுதுனா அண்ணன் கேட்டார், எப்படி எழுதுகிறீர்கள் என்று கேட்டார். என் பள்ளிகளுக்கு தெரியும் நான் எப்படி எழுதுகிறேன். அதனால் அவர்களுக்கு சண்டை எங்களுடைய குடும்பத்திற்கு தான் தெரியும். அத்தனை சண்டைகள் நடக்கும். எத்தனை மணிக்குத்தான் நீ படிக்க வேண்டும், எத்தனை மணிக்குத்தான் நீ எழுதிருக்க வேண்டும், எத்தனை மணிக்குத்தான் நீ எழுத வேண்டும், எத்தனை மணிக்குத்தான் படிக்க வேண்டும். சண்டையோடு நான் ஏன்னா எனக்கு இருக்கக்கூடிய உடல்நிலை, அந்த உடல்நிலைக்காக அவர் அத்தனை பாதுகாப்பையும் வைத்து அவர் செய்திருக்கிறார்கள். ஆனால் அதையும் மீறி நான் எழுதி கொண்டிருக்கின்றேன். அடுத்து நான் எழுதக்கூடிய நூல், இதுவரை நான் 6 நாவல்கள், 6 சிறுகதை தொகுப்புகள், ஒரு சட்ட நூல், ஒரு 3 கவிதை நூல் எழுதியிருக்கிறேன். இனி கழகத்திற்காக எழுதப்போகிறேன், எழுதி கொண்டிருக்கிறேன். கழகத்திற்காக எழுதும் நூல் திருவண்ணத்தில் 75/50. அண்ணன் 50 ஆண்டுகளை தொட்டுவிட்டார். திருவண்ணத்தில் 50 ஆண்டுகள். அதேபோல் நான் 50 ஆண்டுகளை தொட்டுவிட்டேன்.
இந்த 50 ஆண்டுகள் நாங்கள் இந்த இயக்கத்தில் எப்படி பணியாற்றுவோம் என்ற வரலாற்றை, ஒரு தொண்டனுடைய வரலாற்றை, ஒரு தலைவனுடைய வரலாறு, ஒரு தொண்டனை கைகளிலே 12 வயதிலே கருப்பு சோப்பு கொடியை பிடித்து 14 கிலோமீட்டர் நடந்து சென்று பேராசிரியர் வரவேற்ற அந்த தொண்டனுடைய வரலாறு. நம்முடைய ஆசிரியர் வீரமணி கூட்டத்தை கேட்க சென்றதற்காக இரவில் சென்று கூட்ட நான் ஒரு சைக்கிளே சென்று ஒரு 15 கிலோமீட்டர் சென்று கேட்க சென்றதற்காக அறை வாங்கிய ஒரு தொண்டனுடைய வரலாற்று. நம்முடைய தலைவர் அன்பு தலைவர் நடைபயணத்தின் போது உடனே நடந்து சென்று அவருடைய ஒரு கூட்டத்தை கேட்டுவிட்டு வந்த ஒரு தொண்டனுடைய வரலாற்று. இன்னும் சொல்ல போனால் அதாவது நான் கல்லூரி படிக்கின்ற பொழுது விடுதலை போராட்டம் வந்த பொழுது ஈழத்தமிழுடைய விடுதலை போராட்டம் வந்தபோது என்னுடைய கல்லூரி கணவரை தூக்கி எறிந்துவிட்டு சென்று உள்ளே சென்று வேளா சீனிவாசன் அவர்களும் அமர்தம் அவர்களும் நம்முடைய கதப்பாண்டியன் அவர்களும் அண்ணன் வைகோ அவர்களும் உடனிருந்தேன் அந்த தொண்டன் என்ற மொழியில். இன்னும் சொல்ல போனால் ஒரு கொடியை அகற்றியதற்காக இந்த இருக்கிற கையில் பச்சை பேனா, இந்த கையில் பச்சை பேனா இருக்கிறது. அதற்கு காரணம் யார்? தலைவர் தளபதி. பச்சை பேனா காரணம் தலைவர் தளபதி. நான் சேரிலே போய் உட்கார்ந்த பொழுது வரிசையாக வந்து போலீஸ் காவலில் இருந்து எஸ்பி வரை என்னை சல்யூட் அடித்து என்று சொல்லி சேர்ந்தார்கள். அதற்கு காரணம் யார்? தளபதி ஸ்டாலினும் எங்களுடைய மாவட்ட கொடியில் அமைச்சர்கள் எங்களை ஒரு காலத்தில் குற்றப்பரவல் என்று சொன்னார்கள். எங்களை ஒரு காலத்தில் குற்றப்பரவல் என்று சொல்லி காலையில் போய் காவல் நிலையத்திலே போய் கையெழுத்து போட வேண்டும். சாயந்தரம் வந்து காவல் நிலையத்தை கையெழுத்து விட்டு அங்கேயே படுத்துக் கொள்ள வேண்டும். மறுபடியும் காலையில் தான் வர வேண்டும். இப்படி ஒரு குற்றப்பரவல் சட்டம் இந்தியாவின் தமிழகத்தில் ஆழமாக இருந்தது. ஒரு சமூகம் 3-4 சமூகத்தின் மேல் இருந்தது. அப்படிப்பட்டது இல்லங்களும் இருந்தது. அந்த குற்றப்பரவலில் வந்த எங்களை இடஒதுக்கீடு கொடுத்த ராமதாஸ் அவர்கள் அந்த போராட்டத்தின் போது அந்த இடஒதுக்கீட்டை கேட்ட பொழுது எம்ஜிஆர் மறுத்து விட்டார். கலைஞர் வந்து எந்த வடமாநிலங்களே வண்டியர்கள் எவ்வளவு இருக்கிறார்களோ அதே போல தென் மாநில தேவர்கள் மக்கள் இருக்கிறார்கள். எப்படி நம்முடைய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அந்த இடஒதுக்கீடு 18% கொடுத்தோமோ அதே சதவீதத்தை இவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி 20% இடஒதுக்கீட்டை கொடுத்து அந்த இடஒதுக்கீடு கலைஞர் வழங்கிய அந்த கொடையின் அந்த கருணையின் அந்த அன்பின் அந்த பாசத்தின் படித்தவன் நான். அந்த இடஒதுக்கீடு மட்டும் இல்லாவிட்டால் இந்த அன்னத்தொகை எம்ஏ பட்டம் இல்லை என பெரும்பாலும் எழுத்தாளர்கள் அவ்வளவாக பேசிட மாட்டாங்க. வழக்கறிஞர்கள் வழக்கு மட்டும்தான் பார்த்தாங்க. இப்படி முடிவறிவாக கழகத்தை பற்றியும் இலக்கியத்தை பற்றியும் நடைமுறை பற்றியும் பல விரிவாக பேசி ஒரு பேராசிரியர் பாடப்படுத்துவது போல் அதெல்லாம் அமைதியாக இருந்து கேட்டோம். அதோடு எங்களை ஈர்த்து விட்டீர்கள். இப்பொழுது நாங்கள் திமுக வெளிப்பிடிச்சவங்க எங்களுடன் வெளிப்பிடிச்ச பெருமையாக இருக்கு. நீங்கள் மாமணி வந்தது எங்கள்கிட்ட பெருமை. நீங்கள் சிறப்பாக நீங்கள் பேசிக்கிட்டீங்க, எந்த நூல் வெளியிட்டிருக்கீங்க. அதோட நீங்கள் கலைஞர்களுடைய பற்று பாசம். அதுக்கப்புறம் நடிகை வைக்க சொன்னாவே நீங்கள் பேசினேன் நடிகை அப்போ போது மைக் கொடுத்தேன். அது என்னன்னு கேட்டு நான் அவர் அலுவலகத்தில் வந்து வாழ்ந்து சொன்னாங்க. அம்பேத்கருடைய படம் இருக்குது. அதை பேசவும் நன்றி சொல்லும்போது ராஜ்யம் சொல்லுவாங்க. ஏற்கனவே எனக்கு தெரியும் அப்படின்னு அதை அழகாக சொன்னார். அவன் சாதி தலைவர்கள் சாதி தலைவர்கள் அவன் அலுவலகத்தில் எத்தனை வழக்கங்கள் வந்திருக்கிறார்கள். சட்டமன்ற மாமல்லர் அவரை போற்றி அவருடைய இல்லத்திலும் அலுவலகத்திலும் அம்பேத்கருடைய புகைப்படத்தை வைத்திருப்பது பெரிய மகிழ்ச்சியான செய்தி. அதில் இப்போது அவங்க கூட வருகின்ற வெட்டத்தின் வெட்டமாக கழகத்தினுடைய தொடர்ந்து குரலமைப்பாக வருங்காலத்தில் இயக்கத்தினுடைய தூணாக இருக்கக்கூடிய மாவட்ட செய்தி தொடர்பாளர் வசந்த் அண்ணாமலையர்களுக்கு சிறப்பு செய்கிறோம். அவனாக பேசிட மாட்டான். நன்றி மட்டும் சொல்றாங்க. அவருக்கு நான் டைம் கொடுக்க விரும்பவில்லை. அவரை நன்றியோடு அவரை பற்றி இந்த வார்த்தை அவருடைய சந்திப்பு சொல்லுவார். அதற்கு பிறகு மலர் புக்கு கொடுக்கப்படும். அனைத்து பெரியவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் கேட்காளர்களுக்கும் நூலை வழங்கி பெற்றுக்கொண்ட அனைவருக்கும் இங்கு வந்திருக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி பாராட்டி இந்த கூட்டம் இதோடு நிறைவேறும் என்பதை கூறி
அனைவரும் உணவு சார்ந்து அனுப்பி செல்ல வேண்டும். சாரை பற்றி 2 வருஷம் சொல்லலாம்னு தான் பார்க்குறேன். அவங்களே சொல்லிட்டாங்க. அவர் ஒரு அன்பான ஒரு மனிதன். அந்த அன்புக்காக தான் என் சார் எப்படியாவது பொம்மாயை கூட்டி போகணும்னு நினைத்து கொண்டிருக்கு. இந்த அன்பு என்றைக்கும் நினைக்க வேண்டும் என்று கூறி எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். தலைவர் அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்களை அடுத்தபடியாக கலைஞர் தமிழ்ச்சங்க பொறுப்பு உறுப்பினர் காமி மாணிக்கம் அவர்களை அழைக்கின்றனர். அடுத்தபடியாக பாந்திரா பகுதியுடைய பொன் சுப்பிரமணியம் அவர்களை அழைக்கின்றனர். அடுத்தபடியாக பகுதி செயலாளராக ஜபல் பஜார் ஆர் ரவிச்சந்திரனை அழைக்கின்றேன். அந்த பை வேண்டிய அடுத்து சேவமா சீனிவாசன் அவர்கள் அழைக்கிறீங்க. தயவுசெய்து சொன்ன காரணம் கொடுங்க. அடுத்தபடியாக மகிழ்ச்சி மகளிர் சேவை சார்பாக ஒட்டுமொத்த சகோதரி சார்பாக ஒருவர், அதுக்கு யார் பணம் ஒருவர் வந்து நீங்க கூட மாறிய படிச்சுட்டு வளர்ந்து கணேசன் கடைசி போறாங்க. அண்ணன் ராமையா அவர்களை அழைக்கின்றேன். ராமையா அவர்களுக்கு வந்து அடுத்தபடியாக ராதாகிருஷ்ணன் மக்களா பகுதி சார்பாக சாதனை நம்ம தாயாளர் பணிமனையில் வந்து ஏழோடைய அவருக்கு சந்தித்து அல்லாமல் முக்கிய அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கிறது. தன்னை உறவினர்கள் எல்லாமே சாப்பிடலாம், தயாராக சாப்பிடலாம். இதே மலையத்தில்
சார்